Alright. So, இன்றைய கிளாஸ்ல give me a second. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? Yes, sir. Yes, sir. சரி. Okay. So, welcome to day 17th live session. இன்னைக்கு உங்களோட 17வது நாளுக்குரிய லெசன் நாங்க கடந்து போறோம். இன்னும் உங்களுக்கு 8 கிளாஸஸ் மாத்திரமே இருக்கு. 8 இல்ல. 7 கிளாஸஸ் மட்டும் இருக்கு. அந்த 7 கிளாஸ் முடியறதோட உங்களோட லெசன்ஸ் கவர் ஆகுது. ஸோ இன்றைக்கு நாங்க டிஃப்ரெண்டா இவ்வளோ நாள் நாங்க கிராமர் பார்த்தோம், அதுக்கு முந்தின பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க டிஃப்ரெண்டா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒன்று பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒன்று நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன? இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றது பேசுறதுக்காக. We are using these sentence patterns to make our daily conversations easy. அதாவது நாங்க இலகுவாக ஆங்கிலத்துல கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். நீங்க எவ்வளவுதான் கிராமர் படிச்சிருந்தாலும், நாங்க சென்டென்ஸ் எலிமெண்ட் படிச்சிருந்தாலும், கிராமர்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். Grammar is something different. At the same time, when it comes to spoken, you should know some sentence patterns, common phrasal verbs, common phrases, those things you need to know in order to speak, in order to convey, or in order to communicate your ideas in English. இங்கிலீஷ்ல உங்களோட ஐடியாவை நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு, கன்வே பண்றதுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ன்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. காரணம், ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ள நீங்க வேர்ப்ஸை மட்டும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி என்ன செய்றீங்க, உங்களோட ஐடியாஸை கம்யூனிகேட் பண்றீங்க. ஒரே ஒரு பேட்டர்ன் தான் வரப்போகுது. ஒரு பேட்டர்ன்ல வேர்ப்ஸை மாத்த போறீங்க. யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ப்ஸ். ஒன் பேட்டர்ன் அண்ட் தென் யூ கோனா சேஞ்ச் த வேர்ப். தட்ஸ் இட். அதான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு இலகுவா இருக்கும் இங்கிலீஷ் பேசும்போது உங்களோட தேவையான ஐடியாஸை பற்றி நீங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு. இன் இங்கிலீஷ் தேர் ஆர் thousands of in English there are thousands of patterns. இங்கிலீஷ்ல 1000க்கு மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல 1000க்கு மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ்ல நாங்க எல்லாத்தையும் பார்க்கல. அது ஸோ யூ கேன் பிரீவ். நீங்க வந்து இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கான பேட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதை நாங்க எப்படி பார்ப்போம்ன்றது தான் பார்க்க போறோம். அதை தான் நாங்க எப்படி படிக்கிறோம்ன்றதை, எப்படி அந்த பேட்டர்ன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ மிச்ச பேட்டர்ன்ஸ் ஆர்வம் இருக்கிறவங்க இன்டர்நெட்ல நீங்க வந்து தேடி எடுத்து படிக்கலாம். இன்டர்நெட்ல போய் டெய்லி கன்வர்சேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அடிச்சீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். thousands of patterns will appear. So what you have to do is to practice. இனி நீங்க இங்கிலீஷ்ல வந்து கிராமரை பாடமாக்கி இருந்தா you won't like get the improvement. What you have to do is you have to practice the language. So this is the time to practice. இது உங்களுக்கான லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நேரம். கிராமர் படிச்சது, நாங்க கிராமர்ல ஆக்டிவிட்டி செஞ்சதுக்கான. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். யூ ஹாவ் டு கெட் த பர்சன் டு கம்யூனிகேட் வித் யூ. ஸோ ட்ரை ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ட்ரை கன்வே யுவர் ஐடியாஸ் இன் இங்கிலீஷ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிஃபோர் யூ டாக் இன் டு த சொசைட்டி. நீங்க சொசைட்டிக்கு முதல், ஒரு சமுதாயத்துக்கு முன்னுக்கு பேசுறதுக்கு முதல்ல உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசி பழகுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் சொல்றது வந்து தமிழ்ல வந்து நாங்க தமிழ் கிராமர்ல எப்படி ஒன்று இல்லை, இலக்கணத்துல தமிழ் லிட்ரேச்சர்ல அப்படி ஒன்று இல்லை. நாங்க இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ற என்னத்தண்டா ஒரு தொடர், வாக்கிய தொடர்கள். இந்த வாக்கிய தொடர்களை நாங்க ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல ஈஸியாங்கிற ஐடியாஸை கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். Is that clear to everyone? Yes, sir. Okay. Yes, sir. The first one is going to be gerund. Gerund என்றால் என்ன? What does it mean, a gerund?
எனி ஐடியா? ஜெரண்ட பத்தி கூட ஐடியாஸ் எதுவும் இருந்தா சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நவுன் வந்து வேர்பா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேர்பா மாதிரி வருது. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்னது சரி, கொஞ்சம் யோசிங்க. நாங்க செய்யற அந்த ஒரு தொழில் சம்பந்தமா வரும் சார். நாங்க ஒரு சென்டென்ஸ் என்ன இதுல முடியுதோ அந்த தொழில் சம்பந்தமா வரும். தொழில் சம்பந்தமாக. ஓகே, ரைட். ஜெரண்ட் என்றது என்னன்னு சிம்பிளா பாத்தீங்கன்னா, இந்த வேர்ப் ஃபார்ம்ல ஐஎன்ஜி தெரியுமா? எத்தனை பேருக்கு ஐஎன்ஜி வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு தெரியும் தானே? ரன், ரன்னிங், லேர்ன், லேர்னிங், ஈட், ஈட்டிங், கோ, கோயிங். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் தெரியும் தானே எல்லாருக்கும்? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் சப்ஜெக்டா எழுவாயாக யூஸ் பண்ணீங்கன்னா அதான் ஜெரண்ட். ஒரு வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் நீங்க எழுவாயாக யூஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் a gerund, which means a form of verb functions as a noun. அதாவது இந்த வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட் எழுவாய், அங்கால ஒரு வேர்ப் வரும், அங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்டா சென்டென்ஸ்ட இப்போ உதாரணம் கூடுதலாக நாங்கள் ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலா நீங்க என்ன போடுறீங்கன்னா வேர்புட ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்றீங்க. வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் பிளஸ் மெயின் வேர்ப். வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் இங்க என்னையா வருது? ஒரு நவுனாக செயற்படுது. தேவையானவங்க எழுதிச்சு கொள்ளுங்க. வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் இங்க ஒரு நவுனாக எழுவாயாக செயற்படுறது தான் நாங்க ஜெரண்ட் என்று சொல்லுவோம். இஸ் தட் கிளியர்? வேற ஒன்றுமே திங்க் பண்ண வேணாம். ஜெரண்ட் சொல்றது எழுவாய் உங்களுக்கு தெரியும். எழுவாய்லாம் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். யார் அந்த வேலை செய்யறது? எழுவாய். எழுவாய்க்கு நாங்க நவுனுக்கு பதிலாக ஒரு பேர் சொல்லுக்கு பதிலாக வேர்பிட ஐஎன்ஜியை போட்டு ஸ்டார்ட் பண்ணா அது ஜெரண்ட். இங்க அது எப்படி வேலை செய்யுது? வேர்பிட ஐஎன்ஜியா இருந்தாலும் அது ஒரு நவுனா வேலை செய்யுது. இந்த எழுவாய் என்ற இடத்துல வாரதால அது நவுனாக ஒரு பேர் சொல்லாக வேலை செய்யுது. இது கிளியரா? அப்ப இந்த ஜெரண்ட தான் நாங்க எப்படி பாவிக்க போறோம்? இந்த ஜெரண்ட தான் நாங்க இன்னைக்கு அதை வச்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஜெரண்ட வச்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணோம். பாருங்க, முதலாவது இட் ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ப் ஐஎன்ஜி. அது என்னத்துல ஆரம்பிக்குது? வேர்பிட ஐஎன்ஜில. ரன்னிங். ரன்னிங் இஸ் குட் ஃபார் யோர் ஹார்ட். ரன்னிங் இஸ், ரன்னிங்க்கு பதிலா இஸ்ன்றது மெயின் வேர்ப். அப்ப ரன்னிங் அது எழுவாய செயற்படுது. அங்கால மெயின் வேர்ப் இஸ். ரன்னிங் இஸ் குட் ஃபார் யோர் ஹார்ட். என்ன அர்த்தம்? ஓடுதல் உங்களுடைய இருதயத்துக்கு நல்லது. இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலையில் எழும்பி ஓடுறது தனி ஓடணுமா? காலையில் எழும்பி ஓடுறது என்னது? நம்மட இதயத்துக்கு நல்லது. சரியா? ரன்னிங் இஸ் குட் ஃபார் ஆர் ஹெல்த். ரன்னிங் இஸ் குட் ஃபார் ஆர் ஹெல்த். அப்ப இங்க வேர்ப்ட ஐஎன்ஜி எப்படி வருது? ஒரு பேர் சொல்லாங்க நாங்க மாத்திரம். ரன்னிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓடுதல் உங்களுடைய இதயத்துக்கு நல்லது. லேர்னிங் இங்கிலீஷ். அப்ப வேர்ப்ட ஐஎன்ஜி ஸ்டார்ட் ஆகுது. லேர்னிங் இங்கிலீஷ், அங்கால மெயின் வேர்ப் என்ன? ஹெல்ப்ஸ். லேர்னிங் இங்கிலீஷ்ன்றது வந்து சிங்குலர், அதனால வந்து இது வந்து என்னத்துக்கு பாவிக்கிறோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வருது. லேர்னிங் இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் யூ வித் யோர் ஸ்டடீஸ். ஆங்கிலம் கற்றல் உங்களுடைய படிப்புக்கு, மேற்படிப்புகளுக்கு உதவுகின்றது. லேர்னிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் கற்றல் என்பது உங்களுடைய மேற்படிப்புக்கு அல்லது உங்களுடைய மேலதிக படிப்புக்கு உதவி செய்கிறது. ஸோ லேர்னிங் இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ். ஏன் நீங்க ஹெல்ப்ஸ் அண்ட் எஸ்எட் ஆகுது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு தெரியும் சிங்குலர் நவுனுக்கு என்ன போடுவோம்? எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ லேர்னிங் இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் யூ வித் யோர் ஸ்டடீஸ். லேர்னிங் இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் யூ வித் யோர் ஸ்டடீஸ். ஸ்லீப்பிங் இஸ் ஹார்ட். தூங்குறது சரியான கஷ்டம். ஸ்லீப்பிங் இஸ் ஹார்ட் when you don't eat. when you don't eat ஆண்டா நீங்க சாப்பிடாத சந்தர்ப்பத்தின் போது தூங்குவது கடினமான விஷயம். தூங்குவது கடினம்.
Sleeping is hard. So தூங்குவது it's a gerund that is sleeping. So sleeping is hard when you don't eat. நீங்க தூங்கும் போது உங்களுக்கு சாப்பிட கஷ்டம். எப்படி சாப்பிடாம இருக்கிற நேரத்துல தூங்குவது சரியான சிரமமான விஷயம், கஷ்டமான விஷயம். Reading makes you perfect. Reading makes you perfect. Reading என்றது உங்களுக்கு தெரியும். இது நாங்க படி வாசிப்பு ஒரு ஆளை பூர்ணமாக்குதுன்னு தெரியும். வாசிப்பு ஒரு ஆளை பூரணமாக்குறது உங்களுக்கு தெரியும். ரீடிங் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். வாசிப்பு உங்களை பூரணமாக்கும். அப்ப ரீடிங் வாசித்தல், வாசித்தல் உங்களை பூரணமாக்கும். குக்கிங் இஸ் மை ஹாபி. குக்கிங் இஸ் மை ஹாபி. சமைத்தல் என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. குக்கிங் இஸ் மை ஹாபி. சமைத்தல் என்னுடைய பொழுதுபோக்கு. Drinking water is good for health. Drinking water is good for health. தண்ணீர் குடித்தல் என்பது எங்களுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம். ஸோ தண்ணீர் குடித்தல் எங்களுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம். Drinking water is good for our health. Smoking is prohibited here. Smoking is prohibited here. புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. Smoking is prohibited here. இப்போ பாத்தீங்கன்னா வேர்புட ஐஎன்ஜி ஃபார்ம் எல்லாமே ஒரு நவுனா வருது. அதை நாங்க வேர்பு இப்ப வினைச்சொல்லுன்றதுக்காக ஐஎன்ஜில வந்தா நாங்க வினைச்சொல்லன் எடுக்கிறல்ல. இது இங்க ஒரு பேர் சொல்லாக தொழிற்படுது, இங்க ஒரு பேர் சொல்லாக வேலை செய்து. எழுவாய் என்ற இடத்துல வந்தாலே அது பேர் சொல்ல மாறிடும். ஸோ குக்கிங் இஸ் மை ஹாபி. ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஹியர். புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. ட்ரிங்கிங் இஸ் ஓகே. லேர்னிங் இஸ், ஸ்லீப்பிங் இஸ், ரீடிங் மேக்ஸ் யூ. ரீடிங் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். இதை கட் பண்ணுங்க. Reading makes you perfect and வருமா? I'm sorry for that. Reading makes you perfect. விளங்கிட்டாது? Yes, sir. இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. எஸ். சரி, டிலக்ஷன், கேன் யூ ஹியர் மீ? Dilakshan, can you hear me? Yes, sir. Say coverage problems. Okay. சரி. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. Okay. Okay. Sure. Sorry. So you can do the activity here. You can see the activity here. So it is interesting to read a book.
இது எப்படி மாத்தலாம்னு பாருங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அ புக். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அ புக். அப்ப இங்க பாருங்க, இங்க இன்ட்ரெஸ்டிங்ன்றது இங்க அது வேர்புடு ஐஎன்ஜி. இதை நீங்க இது வேர்புடு ஐஎன்ஜி எப்படி வருது? இதான் கடைசியில வரப்போகுது. இது வந்து இப்ப நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங் என்று சொல்றது வந்து காய்ஸ், இது வந்து வேர்புடு ஐஎன்ஜி என்றாலும் இது வேர்ப் இல்ல, இது ஜெரண்ட் தான். ஆனா இந்த இது ஜெரண்ட் எப்படி என்றா அட்ஜெக்டிவ் போல ஆப்ஜெக்டா வேலை செய்ய போகுது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அ புக். சரி, இதுல இருக்கிற மெயின் வேர்ப் என்ன? இட் இஸ் ரீடிங் டு சாரி இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அ புக். read. யாரு சரியா சொல்றீங்கன்னு சரியா சொல்றாங்களுக்கு 5000 ரூபாய் இன்றைக்கு டிபாசிட் பண்ணுவேன். Is sir. ஐயோ, Reading. அவசரப்பட சொல்லிட்டேன். Book, நான் sir. ஐயோ, 2 வார்த்தையை நான் வாபஸ் பண்றேன். மறுபடியும் சொல்லுங்க sir. இந்த நாட்டுல பொருளாதார பிரச்சனை காரணமாக என்னுடைய இப்படி சொல்லக்கூடாது Okay. எஸ், ஒரு பாருங்க, கேர்ள் but சரியா sir. சொன்னீங்க. யாரு சரியா சொன்னீங்க ஃபர்ஸ்டா? இங்க இருக்கிற மெயின் வேர்ப் என்ன? Read. இல்ல, ரீட் இல்ல, book. இல்ல. Is. யா, இதான் மெயின் வேர்ப். Is. இங்க இருக்கிற மெயின் வேர்ப் என்ன? Is sir. Is. நீங்க சிம்பிளா கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் என்ன? இட் என்ன? சப்ஜெக்ட் என்ன? இட் வருது. அப்ப இட்டுக்கு அடுத்து தானே மெயின் வேர்ப் வரும். அப்ப இங்க இஸ் தானே இருக்கு. சோ இட் இஸ், அதான் மெயின் வேர்ப். இங்க இன்ட்ரெஸ்டிங் சொல்றது வந்து வேர்புடு ஐஎன்ஜி ஃபார்ம் இல்ல, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் அடுத்துறாங்க. இது ஒரு அட்ஜெக்டிவா வேலை செய்யுது. இது ஒரு அட்ஜெக்டிவா வேலை செய்யுது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அ புக். சரி, புத்தகம் வாசித்தல் ஆர்வமானது. இப்ப இட் இஸ் புத்தகம் வாசித்தல் ஆர்வமானது. அது அப்படி இன்னொரு முறையில எழுதுவீங்க. புத்தகம் வாசித்தல் ஆர்வமானது. அப்ப புத்தகம் வாசித்தல் என்றா என்னது? எங்க இருக்கு வாசித்தல் என்றதுக்குரிய இங்கிலீஷ் பதம் எங்க இருக்கீங்க? Read. ரீட். அப்ப வாசித்தல் என்றா ரீட் தானே. புத்தகம் வாசித்தல் என்றா ரீடிங் அ புக். புத்தகம் வாசித்தல் என்ன? ரீடிங் அ புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். புத்தகம் வாசித்தல் ஆர்வமானது. ரீடிங் அ புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததுக்கு சொல்லுங்க பாபம். இட் இஸ் ஃபன் டு பிளே த கிட்டார். இட் இஸ் ஃபன் டு பிளே த கிட்டார். Sir, எஸ், playing the guitar is fun. playing the guitar Guitar is fun. is fun. ரைட், இதுல ஒரு புள்ளை இருக்கு. பாப்பமே, நான் கடைசியில சொல்றேன். இட் இஸ் ஃபன் டு பிளே த கிட்டார். இதை நாங்க என்னது? கிட்டார் வாசித்தல் வேடிக்கையானது. இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? Playing the guitar is fun. Playing the guitar is funny. Playing the Guitar is Funny. yes, tell me. playing the guitar is funny. வேற யாரு சரியா? அது சரியா பிள்ளையா? ஃபன்னிங் என்று வரும் சார். ரைட், ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே சரி. உங்களை குழப்புறதுக்காக தான் கேட்டேன் நான். ஆல் யூ ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ரைட்,
playing. நான் அப்படி கேட்டா ஏன் பயப்படுறீங்க? If you are confident enough with your answers, it doesn't matter if I confuse you or not. So you give me a reply. உங்களோட ஆன்சர் உங்களுக்கு சரியா 100% சரியா, don't worry about it. நான் அப்படித்தான் ஏதாவது இருந்து போட்டு செய்வேன். So guitar. Playing the guitar is funny. It is relaxing to listen to music. It is relaxing to listen to music. Okay, what you can do is 1, 2, 3, 4. Write the answers for the other 4 and raise your hands. Don't tell your answers. Raise the hands and tell me. Oh my God. Everyone turned on. Okay, Dilekshan. சொல்லுங்க பாபா. Yes, sir. Listening to music is relaxing. Okay, that's enough. Thank you. Ranjini. Listening to music. No, next is one. relax- Next one. Next one, sir. Ready ஆகலை. அதானே பார்த்தேன். நான் 4க்கு மலிட்டு சொல்ல சொன்னேன். துஷ்யந்தி. சரி, நாளைக்கு எழுதியிருக்கேன் சார். Wait. We will ask others also. Dushyanti, are you there? Priyanka? Going to camping. Hmm? Going to camping is exciting. Right. இதுல going to, இப்ப நான் போட்ட go campingல 2 இருக்கா? இல்ல. அப்ப நீங்க 2 போட்டீங்க. Going camping is exciting. Okay? Okay. Right. Thank you. சுலோச்சனா, அடுத்ததுக்கு சொல்லுங்க. Watching take show is boring. புரியல என்னது? Watching hello. Right. அடுத்தது சொல்லுங்க. Robin last- Mergala. Sir, ஓம் last சொல்லவா? சொல்லுங்க. Making videos is entertaining. Okay. Making the video is entertaining. Yeah, next one. Shows are boring. Watching, sir, Meghala. Yes, Meghala, சொல்லுங்க. Watching talk shows are boring. Watching talk shows are boring. Right. Minis. நான் சொல்றேனே. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. இதை நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க, இந்த படங்கள்ல முன்னுக்கு போடுவாங்க, இதையே தான் போடுவாங்க. Can you try? எழுதி பார்த்து சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. Drinking is not good for health. ஓகே, வேற யாரு இன்னொரு முறையில சொல்றேன்டா? Smoking is injurious to health. ஓகே, drinking is injurious to health. Drinking alcohol is injurious to health. ஓகே, குட். அப்படித்தான், சரிதானே? அப்ப இதைத்தான் நாங்க வேர்புட ஐஎன்ஜில ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வேர்புட ஐஎன்ஜி என்ன செய்யுது? அது வந்து நவுனா செயற்படுது. ரைட். சுலக்ஷன் கை தூக்கி இருந்தீங்க. சுதர்ஷன், சுதர்ஷன்.
ரைட், கை தூக்கி இருந்தீங்க. நான் உங்கள்ட்ட தமிழ் ஒன்று கேட்கிறேன், அதை நீங்க இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க. ஐயோ. சிம்பிளா ஒன்று கேட்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சிம்பிளா கேளுங்க சார். இரவு நேரத்துல தண்ணீர் குடித்தல் உடல் நலத்திற்கு லைக் எங்கட உடலுக்கு ஆரோக்கியம் இல்ல. கஷ்டம் சார். சிம்பிள் சிம்பிள், நீங்க படிச்சிருக்கீங்க. இரவு நேரத்துல தண்ணி குடிக்கிற, சரி, தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சொல்ற? ட்ரிங்கிங் சார். ட்ரிங்கிங். என்ன ட்ரிங்கிங்? சாராயமா? வாட்டர். இரவு நேரத்துல ட்ரிங்கிங் கூல் வாட்டர். சாரி, இரவு நேரத்துல கூல் தண்ணி குடிக்கிறதா? சாரி, அது நான் விட்டபல. ஓகே, இரவு நேரத்துக்கு எப்படி சொல்லுவோம்? அட் நைட்ஸ். இரவு நேரம் அட் நைட்ஸ் போடணும். அங்கால என்ன வரும்? உடலுக்கு ஆரோக்கியம் இல்ல. Not good for health. Right, not good for health. Right. இதுல என்ன மிஸ்ஸிங்? இதுல ஒரு விஷயம் என்ன மிஸ்ஸிங்? Is drinking cool water at night is not good for health. இரவு நேரத்துல தண்ணீர் குடிப்பது எங்கட இதுக்கு ஆரோக்கியம் அல்ல. இப்ப விளங்கிட்டா? Yes sir. சரி, இப்ப நீங்களும் இதை இனி இப்ப ஏதாவது உங்களோட இப்படி இங்கிலீஷ்ல எப்படி ஏதாவது உங்களுக்கு பேசுற சந்தர்ப்பம் வந்ததுன்னா நீங்க இந்த முறையையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து காமனா இங்கிலீஷ்ல நாங்க பொதுவாக பாவிக்கிற முறை. இது இங்கிலீஷ்ல நாங்க பொதுவாக பாவிக்கிற முறை. சோ உங்களுக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இஸ் தட் கிளியர்? Yes sir. ரைட், அடுத்த பேட்டர்னுக்கு போகவா? Yes sir. Yes sir. Yes sir, go ahead. Okay. Go ahead. Now we have come to the other pattern. அடுத்த பேட்டர்ன் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா பேட்டர்ன்ஸ் தான் படிக்க போறீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ இன்னைக்கு பார்க்க போறது we use these sentence patterns to tell general truth. அதாவது பொதுவான உண்மைகள், அதாவது இந்த விஷயம் செஞ்சா நல்லம், இந்த வேலை செஞ்சா நல்லமண்டு பொதுவான உண்மைகளை பற்றி பேசுறதுக்கு இந்த பேட்டர்னை நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் குட் டு. இட் இஸ் குட் டு. நீங்க ரிப்பீட் பண்ணலாம். இட் இஸ் குட் டு. இட் இஸ் குட் டு. சோ இட் இஸ் குட் டு ஓட அங்க என்ன வரணும்? பேஸ் வெர்ப் தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். இட் இஸ் குட் டு ஓட கட்டாயமா நீங்க பேஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் குட் டு. அப்ப இட் இஸ் குட் டு அங்கால ஒரு பேஸ் வெர்ப் வரணும். என்னத்துக்கு? இந்த வேலை செஞ்சா நல்லம், இந்த வேலை செஞ்சா நல்லம்னு சொல்றதுக்கு. இட் இஸ் குட் டு லிசன் டு அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ். அதாவது என்னண்டா மற்றவர்களுடைய ஒப்பீனியனை கேட்கிறது, மற்றவருடைய கருத்துக்களை கேட்கிறது நல்ல விஷயம். அவ்வளவுதான். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறது நல்ல விஷயம். இது ஒரு பொதுவான உண்மை. நாங்க மற்றவங்க ஒரு நாளும் நாங்க சில நேரங்களில் நான் தான் சரி என்று we stayed in our own opinion. நாங்க எங்களுடைய ஒப்பீனியனை தங்கியிருப்போம், நான் செய்யறதுதான் சரி என்று. அப்படி இல்ல, மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கறதும் நல்லது. கேட்டுட்டு எல்லாத்துக்கும் செயற்படணும். இப்போ ஒரு ஆள் வந்து நமக்கு பேட் ஒப்பீனியன் சொன்னா அதை கேட்கணும் இல்ல. யாரு நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ அந்த கருத்தை கேட்கணும். சோ அப்படி சொல்லுவீங்க. இட் இஸ் குட் டு லிசன் டு அதர்ஸ் ஒப்பீனியன். இதுல முக்கியமான விஷயம் என்னண்டா நாங்க எப்பயுமே மற்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும். சோ இட் இஸ் குட் டு லிசன் டு அதர்ஸ் ஒப்பீனியன். அப்ப இட் இஸ் குட் டுன்றது பேட்டர்ன். இட் இஸ் குட் டுன்றது பேட்டர்ன். அங்கால பேஸ் வெர்ப போட்டீங்கன்னா சரி. இட் இஸ் குட் டு லிசன் டு அதர்ஸ் ஒப்பீனியன். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்ல விடயம். இட் இஸ் குட் டு பி நைஸ். இங்க பி என்றது மெயின் வெர்பா இருக்கா? அந்த குட் கடுத்த பேஸ் வெர்ப் தானே. சோ இட் இஸ் குட் டு பி நைஸ். அப்ப உங்களுக்கு நான் 2வது கிளாஸ்லயே சொன்னேன், பி வருமெண்டு அடுத்ததா ஒரு அட்ஜெக்டிவ் வரணுமெண்டு. இட் இஸ் குட் டு பி நைஸ். அப்ப நல்ல முறையில நடந்து கொள்றதுன்றது ஒரு நல்ல விஷயம். It is
Good to be nice. It is good to work with other people. It is good to work with other people. It is good to work with other people. நாங்க மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்யறது நல்ல விஷயம். நாங்க மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்யறது உண்மையா நல்ல விஷயம். It is good to sleep early. It is good to sleep early. வேலைக்கு நேரத்துக்கு தூங்குறது நல்ல விஷயம். ஒரு ஆளுக்கு மினிமம் 6 hours தூக்கம் ஒரு நாளைக்கு இருக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி ஏர்லியா தூங்குறது நல்ல விஷயம். It is good to sleep early. It is good to make mistakes when learning a language. ஒரு மொழியை கற்றுக்கொள்கிற பொழுது பிழைகள் விடுவது என்பது ஒரு நல்ல விஷயம். Because we are learning from the mistakes. நாங்க என்ன எங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நாங்க லேர்ன் பண்றோம். அப்ப எப்படி வரப்போகுது? It is good to make mistakes. It is good to make mistakes. பிழைகளை விடுவது என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. It is good to make mistakes. இது விளங்கிட்டா? Yes, sir. Yes. Yeah. நீங்க இப்ப எல்லாரும் கையை தூக்குங்க. எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்ப இதுல. Yes, ராஜ்குமார் சொல்லுங்க. It is good to drink water morning. In mornings. It is good to drink water in mornings. அடுத்தது யாரு கை தூக்கிருக்கீங்கன்னு பாப்போம். எஸ், மணி மேகலா. It is good to walk early morning. Very good. It is good to walk early morning. Anuja. It is good to bath every day. It is good to bath. It is good to bathe. Bath என்றது noun. Bath என்றது noun. Bathe என்றதான் அது verb. It is good to bathe. Sir, அதுக்குரிய அந்த ஸ்பெல்லிங் என்ன சார்? bathக்கு ஸ்பெல்லிங் என்ன? BATH. அங்கால ஈ போட்டீங்கடா bathe. Okay. Right, Sulochana. It is good to Murunga leaf, good for health. It is good to Take Murunga leaf. take or eat? Eat Murunga leaf, good for health. Okay. Dilojan. It is good to play cricket at evening. In evenings. நைட்டுக்கு மட்டும்தான் n வரணுமா? In the morning, in the afternoon, in evenings, அங்கல at nights and வரும். நைட்டுக்கு மட்டும் at வரும். Okay? Dilojan விளங்கிட்டா? Okay. Right, thank you. Playing. Right, Sudarshan. Sir, it is good to respect to other people. It is good to respect others. Okay. Thank you. Afras. It is good to eat vegetables. Vegetables. That's fine. Ranjini. It is good to be bold. It is good to be Bold. bold. Bold, sir. It is good to be bold. Okay, Yeah. thank you. அதோட அர்த்தம் என்ன? Boldness. அர்த்தம் தெரியதானே வேணும் சொன்னா? சார் போல்டா இருக்கிறது வந்து என்ன சொல்றது? வெளிப்படையா இருக்கிறது. வெளிப்படையா. பயம் இல்லாம வெளிப்படையா அப்பயும் பேசுறதுதான் போல்டா இருக்கிறது. சம்ஹாத். It is good to study night. Study at night. இப்ப நான் சொன்னேன் நைட்டுக்கு ஒரு ஆளுக்கு அட்டெண்ட் சொன்னா மட்டாக்கள் லிசன் பண்ணணும். It is good to study at nights. Right, Sulochana?
Kaushi. It is good. It is good to love people. Okay, it is good to love everyone or love people. Right, Kaushi. Sir, it is good to eat அந்த கீரை வகைகளுக்கு என்ன சார் சொல்றது? Leaves. Leaves. It is good to eat leaves. Okay. Fatima. அவர்கிட்டயே கேட்டேன். It is good to read a book every day. It is good to read book every day. Okay. Pradeepan. It is good to work on time. I think I'm hearing from you after a long time. It seems like, if Yes. I'm right. That's why. Okay. I can remember everyone. Okay, good. Yes. Thank you. Lilukshan. Dilukshan. Yes, sir. It is good to do exercise early morning. Okay, good. Minha. Mina. It is good to study at morning. In the morning. After. It is good to work out in the morning. Okay. Zainab. It is good to get up early in the morning and exercising is good for our health. Okay, good. It is good to love people. It is good to play with siblings. It is good to going and varadi. It is good to go out every day. Wow. Yeah. So அதை மட்டும் மாத்தினா சரி. இங்க என்னண்டா நிறைய பேர் புலவர்றது திரும்ப சொல்லித்தரேன், ஞாபகப்படுத்துங்க. இது நான் 2வது கிளாஸ்ல சொல்லி தந்த விஷயம். 2வது 4வது கிளாஸ்ல. In the morning. In the afternoon. In the afternoon. In the evening. In the evening. நைட்டுக்கு மட்டும் நீங்க at போடணும். At nights. At night at night and வரும். இத மறக்க வேண்டாம். ஒரு ஆளுக்கு சொல்லி தரும்போது மெட்டாக்களும் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. விளங்கிட்டா? ஓகே. Okay, sir. அடுத்த பேட்டர்ன்ஸ் போறோம். இப்ப இட் இஸ் குட் டு ஓட சேர்த்து இட் இஸ் குட் நாட் டு படிக்க போறோம். இதுல கொஞ்சம் வித்தியாசம். நிறைய பேர் பிழையானதை விளங்கி கொள்றது எப்படி என்றா, இட் இஸ் குட் நாட் டு. வடிவா பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரை. இட் இஸ் குட் நாட் டு இருக்கா? இட் இஸ் குட் நாட் டு சொல்றது ஒரு வேலை செய்யலாட்டி நல்லம் சொல்றது. I can explain you. It is good not to. இப்ப நான் இவ்வளவு நேரம் படிச்சது இட் இஸ் குட் டு, ஒரு வேலை செஞ்சா நல்லம். இப்ப நீங்க படிக்கிறது ஒரு வேலை செய்யாட்டி நல்லம். ஒரு வேலை செய்யாட்டி நல்லம். எப்படின்னா இட் இஸ் குட் not to smoke. புகைக்காவிட்டா அது நல்லம். It is good not to judge other people by their appearance. மற்றவர்களுடைய தோற்றத்தால அவர்களை நாங்க ஜட்ஜ் பண்றது, கெஸ் பண்ணாம விட்டோம்னா அது நல்ல. இட் இஸ் குட் நாட் டு ஜட்ஜ் அதர்ஸ் பை தியர் அப்பியரன்ஸ். அவருடைய தோற்றத்துல நாங்க அவர்களை விடை போடக்கூடாது. அதான் அதோட அர்த்தம். இட் இஸ் குட் நாட் டு ஈட் லாட் ஆஃப் கேண்டி. அதாவது நிறைய டாஃபீஸ் சாக்லேட்ஸ் சாப்பிடாம இருக்கிறது நல்ல. இட் இஸ் குட் not to lie. பொய் சொல்லாம இருக்கிறது நல்லம். It is good not to cross your limit. It is good not to cross your limit. அதாவது நீ உன்னுடைய எல்லையை தாண்டாம இருக்கிறது நல்லம். உன்னுடைய எல்லையை தாண்டாம இருக்கிறனா மற்றவங்களோட எந்த பர்சனலுக்குள்ள மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள மூக்கு நுழைக்காம இருக்கிறது நல்லம். It is good not to go out with friends every time. நண்பர்களோட எல்லா நேரமும் வெளியில போகாம இருக்கிறது நல்ல விஷயம். இது உங்களுக்கு விளங்கிட்டா? Yes, sir. Yes, sir. இப்ப நான் I'm gonna ask you a question. You're gonna tell me the meaning. Let me know whether you understood this or not. Okay. It is good to drink hot water.
It is good to drink hot water. இதொண்டு. ரெண்டாவது, it is not good to smoke. ரைட். இந்த மூணுக்கும் வித்தியாசத்தை வடிவா பாருங்க. முதலாவது பாருங்க, இட் இஸ் குட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். சுடுதண்ணி குடித்தல் நல்ல விஷயம். அது முதலாவது ஈஸி. ரெண்டாவது மூன்றாவதையும் பாருங்க, இட் இஸ் நாட் குட் டு ஸ்மோக் ஒன்று இருக்கு, இட் இஸ் குட் நாட் டு ஸ்மோக் ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை அண்டெல்லாம் விளங்குதா இல்லையாண்டு எனக்கு கையை தூக்குங்க. யாரும் மைக் ஆன் பண்ணி சொல்ல வேணாம். ஜஸ்ட் ரைஸ் த ஹேண்ட்ஸ் வெதர் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஆர் நாட். முதலாவது இட் இஸ் நாட் குட் அண்ட் இருக்கு. மூன்றாவது இட் இஸ் குட் நாட் டு அண்ட் இருக்கு. அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகே, ஒரு 3 பேர் 2 பேர் 3 பேர் கை தூக்கி விளங்கிட்டண்டு. பாருங்க, இட் இஸ் குட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நான் தமிழ், அதாவது தமிழ்ல நான் டைப் பண்றேன். அதாவது இந்த தமிழ் உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. இங்கிலீஷ் தமிழிஷ்ல நான் செய்ய போறேன், டங்கிலீஷ்ல செய்ய போறேன். இட் இஸ் குட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். கொதி நீரா, சாரி, ஹாட் வாட்டர். சுடுதண்ணி சார். சுடுதண்ணி, யா சுடுதண்ணி. அதை பெருசா டைப் பண்ண மாட்டதுக்காக தான் சிம்பிளா ஹாட் வாட்டர்னு போட்டிருக்கேன். ஹாட் வாட்டரை சுடுதண்ணீர் குடிப்பது நல்லது. இது விளங்கிட்டு. ரெண்டாவது பாருங்க, இட் இஸ் நாட் குட். இங்க எங்க வருது? இட் இஸ் நாட் குட் டு ஸ்மோக். ஸ்மோக் பண்றல், ஸ்மோக் பண்ணுதல், நல்ல நல்ல ஸ்மோக் பண்றது நல்லதல்ல, அதாவது புகைத்தல் நல்லதல்ல. இது விளங்கிட்டா? ரெண்டாவது அர்த்தம் என்னண்டு? புகைத்தல் நல்லதல்ல. ஓகே. மூன்றாவது எப்படி வருதுண்டா? புகைத்தல் கூடாதா? இல்ல இல்ல, ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது நல்லது. எஸ். ஸ்மோக் பண்ணாம இருக்கு. ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரே மீனிங் தான், நாங்க ரெண்டும் அதிகன்வே பண்ணி இருக்கோம். விளங்கிட்டா? இட் இஸ் நாட் குட் அண்டா நல்லதல்ல, இட் இஸ் குட் நாட் டு அண்டா பண்ணாம இருக்கிறது நல்லது. அதான் வித்தியாசம். விளங்கிட்டா? இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? எஸ் சார். இதுல டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு? இன்னொன்று நான் கேட்கிறேனே, தாமதமாக உறங்குறது, லைக் லேட்டா, நேர தாமதமாக உறங்குவது நல்லதல்ல. எப்படி சொல்லுவீங்க? It is not good. Late sleep. Good not to sleep. It is not good. Late. Early sleep time. Early. Sleep late. அர்த்தம் என்னண்டா? அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாமதமாக, நேர தாமதமாக உறங்குவது நல்லதல்ல. நேர தாமதமாக உறங்குவது நல்லதல்ல. இப்ப இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நேர தாமதமாக உறங்காமல் இருப்பது நல்லது. It is good not to sleep late. நேர தாமதமாக உறங்காமல் இருப்பது நல்லது. விளங்கிட்டு? அதுல அர்த்தம் என்ன? இப்ப எஸ் சார்.
ஓகே, இதைத்தான் நீங்க மாறி மாறி செய்றீங்க. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ ரோட் அட்லீஸ்ட் சம்திங் இன் தமிழ். இந்த இதாண்ட ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதியிருக்கேன் தமிழ்ல. இதெல்லாம் தமிழ்னா அந்த டங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ நெவர் யூஸ் தமிழ் இன் மை கிளாஸ். நீங்க பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நிறைய பேர் கேட்பீங்க, எங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணும் சார், தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்கண்டு. ஸோ ஐ நெவர் என்கரேஜ் தட். அதை நான் ஒரு நாளே என்கரேஜ் பண்றதில்ல. பிகாஸ் நான் எப்பயுமே உங்களுக்கு சேலஞ்ச் பண்றது ஒரே ஒரு ஆக்கள் தான். யாரு? எப்பயுமே நான் உங்களை போல இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்றது யாரு? இல்ல, இந்த வெளிநாட்டுக்கு போறார்கள், இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு போறாக்களை பாருங்க, அவங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியா படிக்கிறாங்க. அவங்க நம்மளை விட ஜீரோ நாலேஜ் இருக்கு. இப்ப உங்களுக்கு சரி, இப்ப இந்த ஜெனரேஷன் ஆக்களுக்கு ஓரளவுக்கு இருக்கு, ஒரு 10 வேர்ட் சரி நமக்கு இங்கிலீஷ்ல தெரியும். அந்த காலத்துல போனவங்களுக்கு இங்கிலீஷ் என்றாலே என்னன்னு தெரியாது. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நம்மளை விட வெள்ளக்காரனோட நல்லா இங்கிலீஷ் கதைப்பாங்க. அங்க போய் கிளாஸ் போனாங்களா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிச்சாங்களா? என்னது? இங்கிலீஷ்ல பேசுறத கேட்டு 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 கேட்கறது மிக முக்கியம். எடுத்தோடனே பேசலாது, எடுத்தோடனே பேசலாம். இன்றைக்கு இங்கிலீஷ் கேட்டுட்டேன் நாளைக்கு பேசலாம்டா, அது மேஜிக். அப்படி செய்யலாது. முதல்ல எவ்வளவு அதிகமா கேட்கணும். கேட்க கேட்க உங்களை அறியாமலேயே நம்மளோட உங்களை அறியாமலே அந்த நீங்க கேட்கிற விஷயங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கும். அது நம்மளோட மூளைக்கு இருக்கிற ஒரு இயல்பு. நீங்க எவ்வளவு விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்குறீங்களோ அவ்வளவு விஷயத்தையும் மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணும். அப்ப நீங்க பேச தற்செயலா முயற்சிக்கிற, உங்களை அறியாமலே நீங்க பேச முயற்சிக்கும் போது உங்களோட ஸ்டோர் பண்ணி இருக்கிற மைண்ட்ல வந்து அதை ரிமைண்ட் பண்ணி இப்படி ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. அதைத்தான் நிறைய பேர் சொல்லுங்க பாருங்க, இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கன்னு தெரியலண்டு. இப்படி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இதான் விஷயம். நீங்க திரும்ப திரும்ப கேட்க கேட்க உங்களை அறியாமலே உங்களோட பிரெயின்ல இது ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த வார்த்தையை நீங்க தமிழ்ல கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது இங்கிலீஷ்ல உங்களுக்கு உங்களோட பிரெயின் கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அதுக்காகத்தான் சொல்றது, எவ்வளோ அதிகமா நீங்க லிசன் பண்றீங்களோ அவ்வளோ அதிகமா உங்களால பேச முடியும். லிசன் பண்ணுங்க. எவ்வளவு நல்ல படங்கள் இருக்கு பாருங்க. இந்த நாட்கள்ல நியூஸை பார்க்கலாம். நியூஸ்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, எவ்வளவு நல்ல இப்ப உலகத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்றாங்க. இந்த இஸ்ரேல் காசாக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் நடக்கிற நியூஸ் பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? வெரி குட். எத்தனை பேர் தமிழ் நியூஸ் பாத்தீங்க? எத்தனை பேர் இங்கிலீஷ் நியூஸ் பாத்தீங்க? அதான் பிரச்சனை. நான் ஒண்ணு சொல்லனே, தமிழ்ல வார 1-2 சேனல்ல மட்டும்தான் உண்மையான தகவலை சொல்றாங்க. மற்றது எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணி அவங்களோட பாட்டுக்கு அடிச்சு விடுறாங்க. ஏன்னா நானும் 2-3 தமிழ் சேனல்ஸ் பார்த்தேன். எவ்வளவுக்கெல்லாம் பொய் சொல்லலுமோ அவ்வளவுக்கு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் இப்படியான உலக செய்திகளை பார்க்கும்போது கட்டாயமா பிபிசி அல்லது சேனல் 1 என்ற நியூஸ் சேனல்ஸ் பாருங்க. அது அவன் அந்த ஹிஸ்டரியில இருந்து சரியா சொல்லி வருவான். ஏன் இதுக்கான அடிப்படை காரணம் என்ன, எப்ப நடந்தது, என்னத்துக்கு நடந்தது, சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லி தருவான். அதை இனி ஒவ்வொரு நாளும் காலையில கேளுங்க. ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் கேளுங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. காலையில எழும்பினோட நியூஸ் கேட்கறதுக்கான முதலாவது காரணம் என்ன தெரியுமா? ஏன் காலையில எழும்பினோன்னு எல்லாரும் பேப்பர் வாசிக்கிறது? சும்மா இருக்கிறன்றதுக்காகவா? எஸ். ஏண்டா காலையில எழும்பினோம் சொல்லுவாங்க பாருங்க, இரவையில படிக்கிறத விட காலையில படிக்கிறது தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்டா, நீங்க தூக்கத்திலிருந்து எழும்பும் போது இப்ப தூக்கம் ஒரு நாள் ஃபுல்லா செய்யற வேலையை பிரெயின் செஞ்சு களைப்பா இருக்கும். களைப்புல இருந்து நீங்க எப்படி உடம்பு டயர்ட்ல இருந்து நித்திர தூங்கி எழும்புக்குள்ள உங்களோட பாடி ஃப்ரெஷ்ஷா வருதோ அப்படித்தான் மைண்டும் ஃப்ரெஷ் ஆகும். அப்ப காலையில நீங்க ஃப்ரெஷ்ஷா கேட்கிற நியூஸ், காலையில படிக்கிற பாடங்கள் எல்லாமே அன்றைய நாள் ஃபுல்லா உங்களோட பிரெயினுக்குள்ள நிற்கும். அதுதான் 100% உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ற டைம். சைக்காலஜிக்கலி அதான் ஃபங்க்ஷன் பண்ற டைம். அப்பதான் நியூஸ் அதுல கேட்டு அது அன்றைய நாள் ஃபுல்லா அவங்களுக்கு மைண்டுக்குள்ள விடும். இப்ப காலையில எழும்பினோன்னு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போற டைம்ல அல்லது ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் எழும்பி நியூஸ் பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க, பிபிசி பாருங்க, சேனல் 1 பாருங்க, அப்படியான நியூஸ் பாருங்க. பார்க்கும்போது யூடியூப்ல கேளுங்க. இனி வாசிக்கிறதையும் பார்த்துட்டு யூடியூப்ல கேளுங்க. கேட்க அப்ப கேட்டு வேலை செய்யலாம் தானே? அது இன்னும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போக இது விளங்கிட்டா?
Yes, sir. ஓகே Sir, சரி it is good not to புரியல love girls சொன்னா சரியா சார்? இட் இஸ் குட் டு லவ் கேர்ள்ஸா? இட் இஸ் குட் நாட் டு லவ் கேர்ள்ஸா? ஓ சார். தரம் அடி வாங்கிடுது போல. ரைட், ஓகே, ரைட், தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு அது சரியா ஃபைன், கிராமட்டிக்கலி சரி. சரி, இப்போ நாங்க அடுத்த பேட்டர்ன் பார்க்க போறோம். இப்ப இந்த நேரம், இந்த வேலையை செய்யறதுக்கான சரியான நேரம் இதான் என்றதுக்கு இந்த ஃப்ரேஸ் தான் நாங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். ஓகே, இப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு வேலை செய்யறதுக்கு சரியான நேரம் இதான்னு சொல்றதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க. என்ன பேட்டர்ன்? இட் இஸ் டைம் டு பேஸ் வெர்ப். இட் இஸ் டைம் டு பேஸ் வெர்ப். அங்க என்ன வரும்? இட் இஸ் டைம் டு பேஸ் வெர்ப். இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இட் இஸ் டைம் டு பேஸ் வெர்ப், அடிப்படை வினைச்சொல். டு ஷோ தட் we need to do something now or now is the right time to do something. இப்பதான் அந்த வேலையை செய்யறதுக்கு சரியான நேரம். அப்ப it is time to say goodbye. இப்ப சொல்லுங்க, இன்றைக்கு கிளாஸ்ல கடைசி நாளண்டு வைப்போம். இன்றைக்கு கிளாஸ்ல நாங்க கடைசி நாளண்டு வைப்போம். அப்படி வரும் இட் இஸ் டைம் டு சே குட் பை. இப்ப குட் பை சொல்றதுக்கான நேரம். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் டாக்கிங் அண்ட் டேக் ஆக்ஷன். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் டாக்கிங் அண்ட் டேக் ஆக்ஷன். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் டாக்கிங். அப்படி இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா வாயால பேசுவாங்க, ஒரு நாளும் செயல்ல காட்ட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லலாம் இட் இஸ் டைம் டு ஸ்டாப் டாக்கிங் அண்ட் டேக் ஆக்ஷன். என்னது? பேசுறதை நிப்பாட்டிட்டு செயல்ல இறங்குறதுக்கான நேரம் இது. பேசுறதை நிப்பாட்டிட்டு செயல்ல இறங்குறதுக்கான நேரம் இது. How do you say it is time to stop talking and take action? Simple. It is time to go home. இப்ப சின்ன பிள்ளைகளா அல்லது நீங்க ஒரு பார்ட்டியில இருக்கீங்க, வீட்டை தேடுவாங்க, அம்மாட்ட சொல்லிட்டு வரல, அப்படி சொல்லிட்டு வரல, 8 மணியா போயிட்டு இட்ஸ் 8 o'clock, it is time to go home. 8 மணி ஆயிட்டு நான் இப்ப வீட்டை போகணும், வீட்டை போறதுக்கான டைம், இல்லாட்டி அம்மா அடிப்பா. It is time to work together. So as a nation, it's time to work together. ஒரு தேசியமாக ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கான நேரம் இது. As a one nation, it's time to work together. இது ஒரு நாடாக நாங்க ஒன்று சேர்ந்து வருவதற்கான நேரம் இது. பொலிட்டிஷியன்ஸ் எலெக்ஷன் வரும்போது சொல்ற வார்த்தை இது. As one nation, ஒரு நாடாக it's time to work together. நாங்க ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கான நேரம். It's time to practice. பயிற்சி பெறறதுக்கான நேரம் இது. It's time to practice. பயிற்சி பெறறதுக்கான நேரம். உங்களுக்கு தெரியும் இந்த நாள்ல என்ன செஞ்சிருக்காங்க? அமெரிக்கால கிரீன் விசா ஓபன் பண்ணிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சார். ரைட், இது என்னடா தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க. அதாவது ஃபேமிலியா அப்ளை பண்றவங்களுக்கு தான் கூடுதலான சந்தர்ப்பம் வழங்கப்படுது. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போங்க. It is time to apply for PR in America. PR and என்ன? or green card. It's time to apply for green card in America. அமெரிக்கால வசிக்கிறதுக்கான அப்ளை பண்றதுக்கான நேரம் இது. சார் பேங்க் பேலன்ஸ் காட்டணுமா சார்? பேங்க் பேலன்ஸ் இல்ல, ஸ்பான்சர் ஏதோ காட்டணும் போல. I'm not sure about it. சார் அங்கேயும் எக்கானமிக் பிரச்சனையா சார்? அமெரிக்கால எக்கானமிக் பிரச்சனையா? அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கால எக்கானமிக் பிரச்சனை கூல மட்டும் தாங்கினா சரி. பிள்ளைங்கள் என்ன? கூல மட்டும் தாங்கினா சரி. அங்க போயிட்டு ஸ்கூலையா? சரி, கூல வின்டர். Okay. winter. Yeah, winter. Yes, this is what. It's not like that. It's you have to do a lot with that one. If you go to internet, you have all the details about it. இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கான சகல டீட்டெயில்ஸும் இருக்கு. சில பேருக்கு வந்து சிம்பிளா அந்த போட்டோ சரியா எடுக்கணும். அந்த போட்டோ சரியா கொஞ்சம் அங்கால இங்கால மிஸ் ஆயினாலே கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் பிரச்சனை. போலீஸ் கேஸ் இருந்தாலும் போக முடியாது. Yes, of course. They will consider those things. If you have the police case, those things, you are not able to apply for that. Okay, so it's time to apply for green card to America. அமெரிக்கால கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கான நேரம் இது. அப்போ ஒரு வேலை செய்யறதுக்கான நேரம் இப்பதான் சரியான டைம்டா
நீங்க இத சொல்லலாம். Is it clear? Yes. Right. Yes, உங்களோட sir. சொல்லுங்க. உங்களோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். It's time to write notes. Okay, it's time to write the notes. மற்றது வேற? It's time to study. It's time to study. It is time to It's time to get the dinner. It's time to get the dinner. It is time to vacation. It's time for vacation. Time for vacation. It is time to homework. It is time to homework anda homework கான நேரம். என்ன நேரம்? homework என்ன செய்ய போறீங்க? செய்யறதுக்கான நேரம். It is time to do homework. விளங்கிட்டா? Oh, sir. Okay. வேற? It is time to sleeping at night. It's time to sleep now. At night இல்ல. Sleep now. It's time to ன்னு சொல்றது இப்ப இந்த நேரத்தை குறிப்பிடுறீங்க. இப்ப என்ன செய்யறதுக்கான டைம்? Okay, sir. Okay. it is time to save money. It's time to Save money. save money. Very good. Good one. It's time to play. It's time to play. Sir, it's time to get ready. It's time to get ready. It is time to switch off the phone. It's time to Switch off the phone. switch off the phone. Okay. It's time to having a dinner. இப்ப ஏன் ing வந்தது? To It's time to have a dinner. Sorry, ராஜ்குமார் என்ன? சுலோச்சனா சொல்லிட்டீங்களா? It is time to take decision. Yeah, very good. It's time to take decision, but like keep that in your mind, guys. நாங்க சொல்லும் போது it is time ன்னு சொல்றல. That's very uncomfortable or uneasy to awkward. அதாவது நாங்க சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டேன். It is time to சொல்றல. It's time to. அது கொஞ்சம் பொஷா இருக்கும். இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, it is timeன்றதை விட it's time ன்னு சொல்லி பாருங்க. ஒரு ஒரு ரிச்சா இருக்கும், ஒரு பொஷா இருக்கும், இங்கிலீஷ் பேசுற ஒரு கெத்தொண்டு வரும். It is timeன்றது நம்ம பேசிக்கா சொல்ற மாதிரியே இருக்கும். It's easy time இருக்கு to. sir. It's time to. It's time to go to bed. It's time to go to bed. Actually not after the class. Okay. Yep. Is that clear? Yes, sir. Sorry. Yes, sir. And this is also a very important one, very interesting one. இதென்ன எப்படி என்றா can't help subject ஓட can't help அங்கால verb ing வரணுமா, மறக்க கூடாது. can't help போட்டுட்டு subject I can't help அங்கால verb ட ing போடணும். இப்ப can't help ண்டா என்ன அர்த்தம்? எனக்கு உதவி செய்ய முடியாது தானே அர்த்தம். I can't help ண்டா என்ன அர்த்தம்? எனக்கு உதவி செய்ய முடியாது தானே அர்த்தம். ஆனா இங்க அது மீனிங் இல்ல. I can't help verb ட ing போட்டீங்கடா டோட்டலாவே அதுல மீனிங் மாறுதுண்டா. அப்படி என்றா we use these sentence patterns to express the inability of someone. அதாவது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நாங்க எங்க யூஸ் பண்றோம்டா ஒரு ஆளுடைய இனபிலிட்டியை நாங்க யூஸ் பண்ண சொல்றதுக்கு. இப்ப என்னுடைய இனபிலிட்டி என்று சொல்றது என்னுடைய இயலாமையை குறித்து நான் சொல்றேன். இனபிலிட்டி என்று சொல்றது இயலாமை, அபிலிட்டி என்றது திறமை அல்லது இயலும், என்னால முடிஞ்ச காரியங்கள். இயலாமை என்றால் என்னால முடியாத காரியங்கள். எப்படி வருதுன்னு பாருங்க. ஐ காண்ட் ஹெல்ப். இங்க இது வந்து நெகட்டிவா, இது வந்து ஒண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது நெகட்டிவ் எக்ஸ்பிரஷனுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் இல்ல, நல்ல விஷயங்களுக்கு இல்ல, நெகட்டிவ் விஷயங்களுக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் வேணுமெண்டா பக்கத்துல நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் உண்டு, எல்லாருமே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்டா என்னால முடியல, இது எனக்கு எப்படி சொல்றேன்டா, இது ஒரு நான் செய்யறேன், இது எனக்கு பழக்கத்துல இருக்கு, இது கெட்ட விஷயம் எனக்கு தெரியுது,
ஆனா என்னால இதை நிப்பாட்ட முடியல. இது கெட்ட விஷயம் என்று எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதை இப்ப சொல்லுவோமே, நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றது லேசில நிப்பாட்ட இயலாது. ஒரு ஆள் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தா அதை நிப்பாட்ட முடியாது. அது அவர் அறியாமலே அந்த எண்ணம் வந்து கொண்டிருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் இது புலண்டு, ஆனா என்னால நிப்பாட்ட முடியல. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இதை யூஸ் பண்றீங்க. அப்படி இப்ப எனக்கு ஐ கான்ட் ஹெல்ப் ஸ்மோக்கிங். சிம்பிள். ஐ கான்ட் ஹெல்ப் ஸ்மோக்கிங். இது என்ன அர்த்தம்டா, எனக்கு ஸ்மோக் பண்றத நிப்பாட்ட முடியலன்ற அர்த்தம். எனக்கு தெரியுது இது புலண்டு. ஐ நோ தட்ஸ் இட்ஸ் வெரி ராங். இது புலண்டு எனக்கு தெரியும். பட் ஐ கான்ட் ஹெல்ப் மை செல்ஃப் ஸ்மோக்கிங். அதாவது இது இந்த ஸ்மோக்கிங் புலண்டு தெரிஞ்சும் என்னால நிப்பாட்ட முடியல. ஸோ தட்ஸ் அ மீனிங். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் டவுன். ஒரு விஷயம் புலண்டு தெரிஞ்சும் என்னால நிப்பாட்ட முடியல என்றா கான்ட் ஹெல்ப் வேர்ப் ing போடுங்க. பாருங்க, ஐ கான்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர். மேபி யூ காட் அ லவ் ஃபெயிலியர். உங்களுக்கு லவ் ப்ரோக் அப். உங்களோட லவ் வந்து ப்ரோக் அப் ஆயிட்டு மேபி 1 year 2 year 3 year ஆயிட்டு 3 வருஷம் ஆயிட்டு இன்னும் அவளை பற்றி நினைக்கிறத உங்களுக்கு நிப்பாட்ட முடியல. அது புலண்டு தெரியும். போனவளை பற்றி நினைக்கிறது புலண்டு தெரியும், ஆனா நிப்பாட்ட முடியல. ஐ கான்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர். ஐ கான்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர் மெமரிஸ். அவளுடைய ஞாபகங்கள் என்னால மறக்க முடியல. பட் ஐ நோ இட்ஸ் ராங். எனக்கு தெரியும் இது பிழை. பட் ஐ கான்ட் ஸ்டாப். I can't help biting my nails when I'm nervous. I can't help biting my nails when I'm nervous. என்ன அர்த்தம்டா, நான் நர்வஸ், நான் பதட்டமா இருக்கிற நேரத்துல என்னுடைய நிகங்களை கடிக்காம என்னால இருக்க முடியல. நிறைய பேரை பாத்தீங்கன்னா பதட்டம் வரக்குள்ள இப்படி நிகம் கடிக்கிறது. அப்படின்ற என்ன அர்த்தம்? பதட்டமா இருக்கின்ற அர்த்தம், நர்வஸா இருக்கின்ற அர்த்தம். அது புல. நிகம் கடிக்கிற ஒரு புலியான விஷயம். என்ன, நிகத்துல இருக்கிற இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து வாய்க்குள்ள போகும். ஸோ அப்ப என்ன நடக்குதுண்டா, ஐ கான்ட் ஹெல்ப் பைட்டிங் மை நெயில்ஸ் வென் ஐ எம் நர்வஸ். நான் பதட்டமா இருக்கிற சந்தர்ப்பத்துல என்னுடைய நிகத்தை கடிக்காமல் என்னால இருக்க முடியாது. ஐ கான்ட் ஹெல்ப் ரிமெம்பரிங் திங்ஸ் யூ டிட். இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட உங்களோட நல்ல ஃப்ரெண்ட், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வருஷம் மாதிரி கதைக்காம இருந்துட்டீங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஒரு வருஷம் கதைக்கல, திரும்ப பேச ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப பேச ஆரம்பிச்சாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்த சண்டே உங்களால மறக்க முடியல. ஐ கான்ட் ஹெல்ப் ரிமெம்பரிங் திங்ஸ் யூ டிட். நீ எனக்கு செஞ்ச ஒன்றையும் என்னால மறக்க முடியல. சொல்லுவாங்க சண்டை வார டைம்ல நல்லா இருப்பாங்க, எல்லாம் மறந்த மாதிரி இருப்பாங்க. சண்டை வார டைம்ல சொல்லுவாங்க, நீ எனக்கு செஞ்ச ஒன்றையும் நான் மறக்கல. I can't help remembering things you did. அப்ப இதெல்லாம் பாருங்க, நெகட்டிவ் ஐடியாவை கன்வே பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம். I can't help remembering things you did. I can't help feeling so sad. I can't help feeling so sad. சில ஆட்களை பாத்தீங்கன்னா எப்பயும் அழுமூஞ்சா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் கவலையா இருக்கிறது. ரைட்? ஓவர் திங்கிங். அவங்க சொல்றது வந்து ஓவர் திங்கிங் பர்சனாலிட்டிஸ். எப்ப பார்த்தாலும் கூட திங்க் பண்ணுவாங்க. நடக்காத விஷயத்தெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற விஷயத்தை நினைச்சு இப்ப கவலைப்படுவாங்க. அப்படியானாக்கள்லாம் இருப்பாங்க. எப்பயுமே கவலையா இருக்கிறவங்களை பார்த்து சொன்னா, அது நானா இருந்தா சொல்லலாம், ஐ கான்ட் ஹெல்ப் ஃபீலிங் சோ சேட். எப்பயுமே துக்கமா இருக்கிறது என்னால நிப்பாட்ட முடியல. ஐ கான்ட் ஹெல்ப் லாஃபிங் வென் ஐ see him. இப்ப நமக்கு தெரியும், நம்மளுக்கு பிடிக்காத யாராவது ஒரு பர்சனை கண்டா நம்மள அறியாமலே சிரிச்சிருவோம். இப்ப சொல்றது புலியான விஷயம். ஆனா ஐ கான்ட் ஹெல்ப் லாஃபிங் வென் ஐ see him. அவரை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பை நிப்பாட்ட முடியல. அப்போ ஒரு நெகட்டிவ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஐடியா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இதெல்லாமே என்னது? நெகட்டிவ் ஐடியாவை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்ப உங்களுக்கு அது பிளண்டு தெரிஞ்சும் அந்த வேலையை நிப்பாட்ட முடியல, செய்யாம இருக்க முடியலண்டா ஐ கான்ட் ஹெல்ப் போட்டு வேர்புட் ஐஎன்ஜியே போட்டீங்கன்னா சரி. குயிக்கா இதுக்கு எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. I can't help spitting roads. ஐ கான்ட் ஹெல்ப் போடுங்களா, இல்லாட்டி கேன்ட் சரியா வரணும்.
I can't help spitting roads. Okay. On roads. On roads. I can't help fighting with friends. Okay. Good one. I can't help talking gossips. Right. Sudarshan, சொல்லுங்க. I can't help to spend too money. I can't help spending too much money. Yes, sir. I can't help spending too much money. சரி, வேற யாரு? அஃப்தா. I can't waste the food. I can't help wasting Help food. wasting foods. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகயா? I can't help drinking wine. Okay. Shall I go to the next one? Okay, sir. Okay, sir. And இது உங்களுக்கு தெரியும், நாங்க முதலாவது கிளாஸ்ல படிச்சது. எங்களுக்கு ஒரு விஷயம் ஆர்வமா இருக்கும்னு சொன்னா நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். என்னது? I am interested in ன்னு போட்டு verb ing போட்டா சரி. I am interested in ன்னு போட்டு verb ing போட்டா சரி. I am interested in learning English. எனக்கு ஆங்கிலம் படிக்கிறது ஆர்வமான விஷயம். I am interested in talking to you. I am interested in helping others. I am interested in joining Navy. நேவியோட இணைகிறது எனக்கு ஆர்வமான விஷயம். He is interested in reading novels. அவருக்கு புத்தகங்கள், நாவல்கள் வாசிப்பது ஆர்வம். She is interested in developing new software. புது புது மென்பொருட்கள், சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல உருவாக்குறது அவைக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம். They are interested in doing social works. சமூக பணிகள் செய்யறது அவர்களுக்கு இலகுவான விஷயமா, ஆர்வமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லுவீங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா இட் இஸ் இன்ட்ரெஸ்டட். பிரிச்சு சொல்றேன்டா இன்டரஸ்டட். ஆனா நாங்க பேசும்போது இன்ட்ரெஸ்டட். ஐம் இன்ட்ரெஸ்டட் இன், உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை சொல்லலாம். ஐம் இன்ட்ரெஸ்டட் இன். இது விளங்கிட்டு தானே இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் யூ நோ தட் ஏர்லியர். இது உங்களுக்கு ஏர்லியாவே தெரிஞ்ச விஷயம். அடுத்த ஸ்லைடுக்கு போகையா? Yes, sir. You can go to the next. Okay, sir. Now this is also very interesting and we commonly use this. இதை நாங்க அடிக்கடி யூஸ் பண்றது. We regularly use this to show our feelings. எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுறதுக்கு இது பாய்ப்போம். என்னடா, எனக்கு இப்ப நான் உணர்றேன், இந்த டைம்ல நான் என்ன உணர்றேன் என்று சொல்றதுக்கு. இப்ப சரியான சொல்லுவோமே, இப்ப பாருங்க, சரியான போரிங்கா இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம் சரியான போரிங்கா இருக்கு, செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போனா நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும் போல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும் போல இருக்குன்னு சொல்லுவோம். அதான் இது ஐ ஃபீல் லைக். கண்டு போட்டு verb ing. I feel like going out with my friends. நண்பர்களோட வெளியில போகணும் போல இருக்கு. I feel like cooking Indian biryani. இந்தியன் பிரியாணி ஒன்று சமைக்கணும் போல இருக்கு. அல்லது I feel like eating dum biryani. தம் பிரியாணி ஒன்று சாப்பிடணும் போல இருக்கு. I feel like dancing. எனக்கு இப்ப டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. I feel like having an ice cream. It's raining now. இப்ப மழை பெய்யுது. It's raining now. I feel like having an ice cream. சரியா மழை பெய்யுது, ஐஸ்கிரீம் ஒன்று குடிக்கணும் போலே இருக்கு. I feel like drinking Nescafe.
ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் நெஸ்கஃபே. எனக்கு நெஸ்கஃபே குடிக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் நெஸ்கஃபே. எனக்கு நெஸ்கஃபே குடிக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் ஏர்லி. ஐ எம் வெரி டயர்ட். எனக்கு சரியான களைப்பா இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் ஏர்லி. எனக்கு சரியான களைப்பா இருக்கு, நேரத்துக்கு தூங்கணும் போல இருக்கு. ஐ எம் சோ போர்ட். ஐ ஃபீல் லைக் வாட்சிங் மூவி. நான் சரியான போரிங்ல இருக்கேன், படம் ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. இப்ப நமக்கு இப்ப என்ன தோணுதோ, எனக்கு இப்ப இந்த வேலை செய்ய தோணுதுன்னு சொல்லக்குள்ள ஐ ஃபீல் லைக் என்று போட்டு ஐ ஃபீல் லைக் என்று போட்டு வேர்ப்டு ஐஎன்ஜி போட்டீங்கன்னா சரி. ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் சம் கோகோலா குடிக்கணும் போல இருக்கு. அப்ப நமக்கு என்ன உணர்வு இப்ப தோணுதோ அதை நாங்க சொல்றதுக்கு ஐ ஃபீல் லைக் என்று போட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது விளங்கிட்டா? Yes, sir. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயா சொல்லுங்க. அந்த ஐஸ்கிரீம்க்கு மட்டும் ஹேவிங்னு வருது ஏன் சார்? எல்லாத்துக்கும் ஐஎன்ஜி வருது தானே. பாருங்க, கோயிங், குக்கிங், டான்சிங், ஹேவிங், ட்ரிங்கிங். சரியானே? ஐ ஃபீல் லைக் verb ing. ஹேவிங் என்ன அர்த்தம் சார்? ஹேவிங்னா குடிக்கணும் போல இருக்கு. ஹேவிங்னா சார் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல இருக்கு. ட்ரிங்கிங்னு வராதா சார்? ஐஸ்கிரீம் ட்ரிங்கிங் என்ன சொல்ற? அப்ப சாப்பிடுறதுக்கும் ஹேவ் போடலாம், குடிக்கிறதுக்கும் ஹேவ் போடலாம். ஐ ஃபீல் லைக் ஹேவிங் நெஸ்கஃபே. ஐ ஃபீல் லைக் ஹேவிங் பீட்சா. சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் காமனா ஹேவ்ன்றது பாவிக்கலாம். ஓகே சார். அடுத்தது பார்க்க போறோம். யாராவது ஒரு வேலை செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இப்போ ஒரு ஆள் செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது கொஞ்சம் அட்வான்ஸ் பேட்டர்னா. இவ்வளவு நேரம் என்ன பார்த்து நாம இந்த ஐ ஃபீல் லைக் போட்டு வேர்ப்டு ஐஎன்ஜி, இன்ட்ரெஸ்டட் போட்டு வேர்ப்டு ஐஎன்ஜி, காண்ட் ஹெல்ப் போட்டு வேர்ப்டு ஐஎன்ஜி, டைம் டு பாஸ் போட்டு பேஸ் வேர்ப், அப்படி வேர்புகள் ஆட் பண்ற பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது டோட்டலாவே இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்ண போறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ். எப்படி என்றா, இங்க 2 விதமான வாக்கியங்கள் வருது. அதுல முதலாவது மட்டும் சென்டென்ஸ் பேட்டர்ன். அந்த பேட்டர்னுக்கு ரெண்டாவது என்ன ஆட் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் போடணும். சிம்பிள் பிரசன்ட் தெரியாம இருக்கலாது, ஏன்னா 2 கிளாஸுக்கு முதல் தான் நாங்க படிச்சோம். இப்ப இங்க என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட் போடணும். என்னத்துக்கு போடுவீங்கடா, ஒரு ஆள் செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர் எப்படி அந்த வேலை செய்யறன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஆள் எப்படி ஒரு வேலையை செய்யறன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி வரும்? ஐ லைக் த வே. ஐ லைக் த வே, அதான் பேட்டர்ன். ஐ லைக் த வே தான் பேட்டர்ன். அந்த பேட்டர்னுக்கு அடுத்ததா என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட் வரணும். ஐ லைக் த வே யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை நீ கையாள்ற விதம் குறித்து, இந்த பிரச்சனையை நீ கையாள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வேண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ விதம், அந்த விதம் என்ன விதம்? நீ பிரச்சனையை கையாள்ற விதம். ஐ லைக் த வே யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஐ லைக் த வே she behaves in public places. அவள் பொது இடங்கள்ல நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேன்றது இங்க விதம் என்று வருது. அவள் பொது இடங்கள்ல நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே she behaves in public places. ஐ லைக் த வே you talk with someone. நீ மற்றவர்களோட பேசுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே you dress. நீ உடுப்பு அணிகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே நிரோஷன் approaches this matter. இந்த முறையை, இந்த விடயம் தொடர்பாக நிரோஷன் அணுகிற முறை, அணுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த விடயம் தொடர்பாக நிரோஷன் அணுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு ஆள் செய்யற வேலையில அந்த எப்படி செய்யறேர், அவர் எப்படி செய்யறேன்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஐ லைக் த வே he cuts his hair. ரைட், இது நாம் வாரனா இதுல சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஐ லைக் த வே நிரோஷன் approaches this matter. நிரோஷன் இந்த வேலையை கையாள்ற விதம்
எனக்கு இந்த விடயத்தை அணுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நான் சொல்றேன் ஐ லைக் த வே யூ டூ தி ஆக்டிவிட்டிஸ். நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே யூ கிவ் ரெஸ்பான்சஸ். நீங்க எனக்கு பதிலளிக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே யூ பிரசன்ட் த வீடியோ ஆக்டிவிட்டிஸ். நீங்க வீடியோ ஆக்டிவிட்டிஸ் செய்யற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு ஆள் எப்படி செய்யறாங்கன்றது பிடிச்சிருக்குண்டா இதை போட முடியும். இஸ் தட் கிளியர்? எஸ் சார். எஸ் சார். வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்க போறீங்கனாலும் சொல்லி பார்க்கலாம். சார் இதுல மீ வந்தா பிள்ளையா சார்? ஐ லைக் த வே யூ டாக் வித் மீ என்று சொல்றது பிள்ளையா? புரியல சார். இப்ப நான் இப்ப கேக்குறேன், இப்ப ஐ லைக் த வே யூ டாக் வித் மீ என்று சொல்றது பிள்ளையான்னு கேக்குறேன். சரிதானே? சரியா? யா. எஸ். வேற யாரு? விளங்கிட்டாதப்ப? Yes, sir. You can go the next. ஓகே. இதான் கடைசி பேட்டர்ன் இல்ல, கடைசிக்கு முதல் பேட்டர்ன். இங்கேயும் பார்க்க போறோம். ஐ நோ ஹவு டு. இதான் பேட்டர்ன். ஐ நோ ஹவு டு பேஸ் வெர்ப். ஐ நோ ஹவு டு என்னண்டா உங்களுக்கு ஒரு வேலை செய்ய தெரியும். எனக்கு இந்த விஷயத்துல அனுபவம், எனக்கு இது தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும். எனக்கு இந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியும்டா ஐ நோ ஹவு டு அண்ட் த பேஸ் வெர்ப். பாருங்க, ஐ நோ ஹவு டு கன்வின்ஸ் ஹிம். 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 அவர் எப்படி இணங்க பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு பிரசன்ட் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ஐ நோ ஹவு டு பிரசன்ட் திஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை எப்படி நான் சப்மிட் பண்ண, இந்த ரிப்போர்ட்டை நான் எப்படி செய்யணும், இந்த ரிப்போர்ட் சம்பந்தமா எப்படி நான் விளங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு மேக் குலாப் ஜாம். எனக்கு குலாப் ஜாம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு சால்வ் திஸ் பசில். இந்த புதிரை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஃபிக்ஸ் திஸ் மெஷின். இந்த மெஷினை, இயந்திரத்தை எப்படி சரி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னா அதுக்கு நீங்க இந்த பேட்டர்னை போடலாம். அப்படி ஐ நோ ஹவு டு பிளஸ் பேஸ் வெர்ப். ஐ நோ ஹவு டு பிளஸ் பேஸ் வெர்ப். I know how to place base verb. இது விளங்கிட்டா? Yes, sir. சரி. கடைசி பேட்டர்ன் prefer. என்னது? prefer என்று சொல்றது expressing preference. expressing preference. அதாவது இப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் தராங்க. அதுல நீங்க எதை மிக ஆர்வம், அதுக்கு நீங்க கூடுதலாக விருப்பம் காட்டுறீங்க. உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு ரெண்டு விஷயங்களோ சரி, ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ரெண்டுல எதுக்கு நீங்க கூடுதலான விருப்பம் காட்டுறீங்கன்னுதான் இதுல அர்த்தம். இந்த ரெண்டு விஷயத்துல எதுக்கு நீங்க கூடுதலாக செய்றீங்கன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு பார்க்க போனா to say we likes one thing or activity more than another. இரண்டு விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை நான் கூடுதலா விரும்புறேன்றதுக்கு தான் இந்த ப்ரிஃபர் என்ற பாவிப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்க்க போனா இங்க பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கிறது காஃபி. பிளாக் கலர்ல இருக்கிறது காஃபி. மேல அந்த டேஷ் ரெட் கலரால போட்டு இருக்கிறது டீ. பிளாக் இஸ் த காஃபி. இங்க டேஷ் பண்ணி இருக்கிறது, இந்த தடை செய்யப்பட்ட இந்த இது போட்டிருக்கிறது டீ. அப்ப என்ன சொல்ல வரேன்டா, எனக்கு காஃபி டீ ரெண்டு ஆப்ஷன்ல காஃபி தான் கூட பிடிக்கும். எனக்கு காஃபி டீ ரெண்டு ஆப்ஷன்ல
காஃபியை தான் கூட பிடிக்கும். அப்ப எதை பிடிக்குமோ அதை ப்ரிஃபருக்கு அடுத்ததா போட்டீங்கன்னா சரி. இப்ப காஃபி டீல காஃபி உங்களுக்கு பிடிக்குமெண்டா ப்ரிஃபருக்கு அடுத்ததா காஃபியை போட்டீங்கன்னா சரி. இந்த காஃபி டீல டீயை தான் உங்களுக்கு கூட பிடிக்குமெண்டா ப்ரிஃபருக்கு அடுத்ததா டீயை போட்டீங்கன்னா சரி. பாருங்க, ஐ ப்ரிஃபர் காஃபி, ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீட அர்த்தம்டா எனக்கு டீயை விட காஃபி தான் கூட பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. அப்ப ரெண்டு நவுன் வருது, காஃபி என்ற ஒன்று வருது, டீ என்ற ஒரு நவுன் வருது. நடுவுல டூ போட்டீங்கன்னா சரி. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ என்றா டீயை விட எனக்கு காஃபி தான் கூடுதலா பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ரெண்டாவது பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஏண்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நாங்க டைரக்டா பேஸ் வேர்ப் போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் கேம்ஸ் டு ஃபுட்பால். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் கேம்ஸ் டு ஃபுட்பால். மாணவர்கள் கால்பந்தாட்டத்தை விட கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் கூடுதலா விரும்புறாங்க. அப்ப எதை விரும்புறாங்களோ அது ப்ரிஃபருக்கு அடுத்ததா வருது. he prefers. அப்ப he என்றது சிங்குலர், அதனாலதான் எஸ்எட் ஆகுது, சிம்பிள் பிரசன்ட். he prefers teaching to banking. he prefers teaching to banking. அவர் பேங்கிங்கை விட டீச்சிங்கை தான் கூட ப்ரிஃபர் பண்றார். அவர் பேங்கிங்கை விட டீச்சிங்கை தான் கூட ப்ரிஃபர் பண்றார். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் டு ஏபிசி காலேஜ். மாணவர்கள் ஏபிசி காலேஜை விட ஆக்ஸ்ஃபோர்டை ப்ரிஃபர் பண்றாங்க. ரவி ப்ரிஃபர்ஸ் கிரிக்கெட் டு பாஸ்கெட்பால். ரவி உதைப்பந்து பாஸ்கெட்பால் என்று சொல்றது கரப்பந்தாட்டத்தை விட, கூடைப்பந்தாட்டம் கூடைப்பந்தாட்டத்தை விட கிரிக்கெட்டை தான் அதிகமாக விரும்புறேன். அப்ப நீங்க எதை இரண்டு விஷயங்கள்ல எதை அதிகமா விரும்புறீங்களோ அதை ப்ரிஃபருக்கு அடுத்ததா போட்டு மற்றதை டூ போட்டு சொன்னீங்கன்னா சரி. ஐ ப்ரிஃபர் ரீடிங் டு ரைட்டிங். நான் எழுதுறதை விட வாசிக்கிறதை தான் நான் கூடுதலா விரும்புறேன். ரைட், இதுல அர்த்தம் என்ன? அதே போல உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா சொல்லுங்க. I prefer football to cricket. Okay. வேற ஆக்கள்? சார் ஆம் சார் அந்த மூணாவது he prefer s போடுங்க சார். ஆம், அது சிம்பிள் பிரசன்ட். முடியாது. எஸ். Sir, I prefer buying food to cook food. சரியா? I prefer buying food to cooking food. Okay. Cooking food, okay. Sir, I prefer online shopping to shopping. Online shopping to என்ன shopping? Online shopping to normal நம்ம போய் shopping. Physical shopping. Physical shopping. Okay. I prefer orange juice to watermelon juice. Right, good. I prefer noodles to rice. I prefer ice cream to milk. Okay, where are you? Singing to dance. Okay, good. யார் பேர் சார் நீங்க? Yes. She prefer eating to cooking. Okay, she prefers eating to cooking. Okay. I prefer study to draw. I prefer Study to drawing. study என்றது வந்து என்ன? verb. Studying என்று வரணும். I prefer studying to drawing. நவுன் தான் நீங்க வரணும். ப்ரிஃபருக்கு அடுத்தா ரெண்டு நவுன் வரணும். விளங்கிட்டா? ஓகே சார். சரி, இதுல அடுத்தது கடைசியா பார்க்க போறது இந்த ப்ரிஃபரை வச்சு நாங்க நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் எப்படி பேசலாம். இந்த ப்ரிஃபரை வச்சு நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் எப்படி பேசலாம்டா, ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை ட்ரெயின். ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை ட்ரெயின். நான் ட்ரெயின்ல போறதுக்கு தான் கூட விரும்புறேன்.
இப்ப ஒரு இடத்த பஸ் இப்போ ஒரு இடத்துக்கு சொல்லுமே நான் கொழும்பு போகணும், நான் கேண்டிக்கு போகணும். கேண்டிக்கு வந்து பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம். இது மூன்றுலயும் நான் கூட எதுல போக விரும்புறேன்? ட்ரெயின். ஸோ ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை ட்ரெயின். She prefers to eat at Tabrabain restaurant. இப்போ டெப்ரபைன் ரெஸ்டாரண்ட்ன்றது எங்க இருக்குண்டா சினமன் கிராண்ட்ல இருக்கு. கொழும்புல இருக்கிற சினமன் கிராண்ட் ஹோட்டல்ல இந்த டெப்ரபைன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஹில்டன்ல ஹோட்டல் இருக்கு, தாஜ்ல ஹோட்டல் இருக்கு, ஷங்கிரிலால நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் விட அவைக்கு டெப்ரபைன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடத்தான் விருப்பம். She prefers to eat at the Tabrabain restaurant. Tabrabain என்றது அந்த ரெஸ்டாரண்ட் பெயர். இப்ப ஃபியூச்சர்ல சொல்றேன்டா, எதிர்காலத்துல சொல்றேன்டா, would add பண்ணீங்கன்னா சரி. They would prefer to watch movie this evening. இப்ப இது இரவண்டவடியா இல்ல, இப்ப காலையில சொல்றேன்டா, they would prefer to watch movie this evening or they would prefer to watch coming Sunday. அவங்க வார ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன் தராங்க. ஞாயிற்றுக்கிழமை விளையாடலாம், வெளியில போகலாம், படம் பார்க்கலாம். இப்போ மழைண்டா வெளியில போக இயலாது, விளையாட இயலாது. ஸோ தே வுட் ப்ரிஃபர் டு வாட்ச் மூவி. அவங்க மூவி பார்க்க விரும்புறாங்க. சாரா வுட் ப்ரிஃபர் டு கோ ஆன் அ ட்ரிப் வித் ஹர் பாய் ஃப்ரெண்ட் டுமாரோ. அது அவையோட விஷ் என்ன, அவையோட பாய் ஃப்ரெண்டோட வெளியில போறதுக்கு விரும்புறா. இதை கொஸ்டினா கேட்கிறேன்டா, would you prefer to follow course at Oxford College? நீங்க ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில கோர்சஸ் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? would you prefer to read Shakespearean's play? ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை வாசிக்க விரும்புறீங்களா? would you prefer to read பொன்னியின் செல்வன்? பொன்னியின் செல்வன் வாசிக்க விரும்புறீங்களா? அல்லது would you prefer to watch ஜெயிலர் ஓ யவான்? நீங்க ஜெயிலர் பார்க்க விரும்புறீங்களா, ஜவான் பார்க்க விரும்புறீங்களா? do you prefer to travel by train? நீங்க ட்ரெயின்ல போற விரும்புறீங்களா? do you prefer to travel by train? நீங்க ட்ரெயின்ல போறத விரும்புறீங்களா? அப்ப நாங்க ஒரு அதிகமா விரும்புறத குறித்து பேசுறதுக்கு ப்ரிஃபர் போடலாம் நிகழ்காலத்துல. இறந்த காலத்துல எதிர்காலத்துல பேசுறேன்டா would prefer என்று போட்டீங்கன்னா சரி. would prefer போட்டீங்கன்னா சரி, அந்த நேர அலகுகளோட. விளங்கிட்டா? Yes, sir. இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? அல்லது நீங்க ஏதாவது உங்களுடைய எக்ஸாம்பிள சொல்றேன்னா சொல்லுங்க. யாரும் லீவ் ஆகாதீங்க. நிறைய பேர் லீவ் ஆயிட்டீங்க. கடைசியில ஒரு பெரிய ஒரு இது தரப்போறேன். He prefers cake to biscuits. He would prefer cakes to biscuit. Does he prefer? Okay, good. இப்ப யாராவது உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா சொல்லுங்க. யாருக்கும் எக்ஸாம்பிள் இல்லையா? சரி சரி, இது விளங்கிட்டாப்ப? Yes, sir. ஹலோ, மற்றவங்க எங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? பசிக்குதா எல்லாருக்கும்? Are you guys hungry? Yes, sir. No, sir. No, sir. No, that's good. Okay, Sir. we have few more things. நாங்க இப்ப வந்து lesson is over. Lesson is overன்னா உங்களோட activity இந்திய கிராமர் லெசன், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் ஓவர். We are moving to other things. That's for your additional knowledge. அதாவது உங்களுடைய எக்ஸ்ட்ரா அறிவுக்காக நான் தரேன். இப்ப இங்கிலீஷ்ல பேசும்போது இந்த விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணி பேசலாம். இடியம்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. நாங்க இடியம்ஸ் என்ற ஒரு பகுதி சொல்லுவோம், மரபு தொடர்கள். இடியம்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்றோம்டா, நாங்க ஒரு விஷயத்த இன்டிரெக்டா சொல்றதுக்கு, நாங்க இந்த இடியம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் உங்களுக்கு இப்ப இதை சொல்லி தந்திருக்கேன் நினைக்கிறேன். கிக் த பக்கெட்ன்றது எத்தனை பேருக்கு சொல்லி தந்தேன்? இதுல அர்த்தம் என்ன?
சும்மா சொல்லி பாருங்க. உதைத்தல் பக்கெட் வால் வாளி குதைக்கிறதா? கிக் த பக்கெட்னா வாளி குதைக்கிறதா? அப்படி பார்த்தா அதான் இப்ப உண்மையா சொல்ல போனா அதானே மீனிங். ஆனா இதுல மீனிங் அப்படி இல்ல. யாராவதரால் இறந்து போயிட்டேரண்டா, யாராவதரால் இறந்து போயிட்டேரண்டா நாங்க இடியம்ஸ்ல இப்படி சொல்லலாம். ஒரு பேர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர். ஓகே, கபில. இந்த கிளாஸ்ல கபிலன் யாரும் இல்லையே. ஓகே, கபிலன் kicked the bucket. கபிலன் கிக் த பக்கெட் என்றா அவருக்கு கபிலன் வாளி ஒதுக்கிட்டு இரண்டு அர்த்தமா? இல்ல, கபிலன் இறந்து போயிட்டு இரண்டு அர்த்தம். ரைட். ஆனா இது நாங்க இந்த நாட்கள்ல இதை யூஸ் பண்றது இல்ல. பட் இது வந்து உங்களுக்கு சிம்பிளான இதுக்கு சொல்லித்தரேன். அப்ப அதே போலதான் இந்த இன்டிரெக்டா நாங்க மீனிங் வச்சு சொல்றதுக்கு எப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன இதுகள் சொல்லித்தரேன். நீங்க டே டு டே லைஃப்ல அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த இருக்கு பாருங்க, சம் யூஸ்ஃபுல் இடியம்ஸ். ஒரு 6 இடியம்ஸ் தந்திருக்கானு உங்களுக்கு. பாருங்க, முதலாவது இடியம் பீட் அரவுண்ட் த புஷ். நான் சொல்லும் போதே மைக் ஆன் பண்ணாம சொல்லி பாருங்க. பீட் அரவுண்ட் த புஷ். beat around the bush. beat around the bush and to avoid saying something. அதாவது beat around the bush சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்டா, சில சுத்தி வளைச்சி பேசுறது தான் beat around the bush ன்னு சொல்லுவோம். சுத்தி வளைச்சி பேசுறது, இன்டைரக்டா சொல்ற, சொல்லவே இருந்த விஷயத்த நேருக்கு சொல்லாம அப்படி சுத்தி வளைச்சி கின்சிலி சொல்லப்படுறது. ஓ நீ அப்படி வாரியா, அது போலதான் அது. ரைட். சோ beat around the bush என்றது சுத்தி வளைச்சி பேசுறது. அப்ப சொல்லுவோம், எக்ஸாம்பிள் பாருங்க. Don't beat around the bush, just tell me what happened. சுத்தி வளைச்சி பேசாத, என்ன நடந்துன்னு சொல்லு. இப்ப ஒரு பிரச்சனை வந்து வீட்டை புள்ள அழுகுது, அண்ணா அடிச்சுட்டே இல்ல தம்பி அடிச்சுட்டே தங்கச்சி அழுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, சுத்தி வளைக்காத, என்ன நடந்துன்னு சொல்லு. don't beat around the bush. beat around the bush என்றா சுத்தி வளைச்சி பேசுறது. don't beat around the bush என்றா சுத்தி வளைச்சி பேச வேண்டாம். just tell me what happened. என்ன நடந்துன்னு மட்டும் சொல்லு. don't beat around the bush. சுத்தி வளைச்சி பேசாத. ரெண்டாவது பாருங்க, get out of hand. get out of hand. get out of hand என்றா என்னுடைய கையை மீறி போயிட்டு, என்ற கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு. இப்ப நாங்க சொல்லுவோம், எந்த கண்ட்ரோலுக்குள்ள இருந்து என்ற கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு. இப்ப நான் பைக் ஓடி வந்து நான் பைக் என்ற கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு, அத get out of the hand. I meant to just have a small party, but too many people came and it quickly got out of my hand. இது நான் இன்னொரு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணினேன் நான், ஆனா நிறைய பேர் வந்ததால அது என்னுடைய கையை மீறி போயிட்டு. அது என்னது, கையை மீறி போயிட்டுண்டா என்னால அது சரியாக ஒழுங்குபடுத்த முடியல. I rode my bike very fast. I rode, R-O-D-E. I rode my bike very fast. It got out of my hand. என்ன அர்த்தம், நான் பைக்கை சரியான வேகமா ஓட்டினேன், அது என்னுடைய கையை தாண்டி போயிட்டு, கை எல்லையை தாண்டி போயிட்டு, then I got accident. நான் ஆக்சிடென்ட் பட்டேன். அப்ப get out of hand சொல்றது என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய எல்லையை தாண்டி போறதுதான் get out of hand. so you can use, எல்லாரும் யூஸ் பண்ணணும் என்று இல்ல, இது ஈஸியா விளங்குறவங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா மற்றவங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஒன்று தேவைண்டு. fish out of water. fish out of water என்ன அர்த்தம்? fish out of water உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலையில நாங்க என்ன செய்வோம், தர்ம சங்கடத்துல இருப்போம். ரைட். அந்த பக்கம் வேலை செய்யலாம், இந்த பக்கம் வேலை செய்யலாம், என்ன செய்யறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப நீங்க ஜப்னால இருக்கிறீங்க, காலியில கோல்ல வேலை கிடைச்சிட்டு, ஜப்னால இருக்கிற நீங்க காலியில வேலை கிடைச்சிட்டு, காலியில உங்களுக்கு யாரையுமே தெரியா, அடுத்த நாள் வேலைக்கு போறீங்க, யாரையும் தெரியா, சிங்களம் பேச தெரியாது, அங்க இருக்கிற ஆக்களை தெரியாது, எப்படி போற எங்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. நான் அந்த கோல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி என்ன செய்யறேன்னு இருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன், அந்த தர்ம சங்கடமான நிலையத்தான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஏண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு மீன் தண்ணிக்கு வழியில எப்படி துடிக்குமெண்டு, தண்ணி தான் தேவை. அப்ப நீங்க உங்களுக்கு ஃபேமிலியர் இல்லாத, உங்களுக்கு ஒரு பொறுப்பில்லாத அந்த சிச்சுவேஷனுக்கு போகல எப்படி நீங்க தடுமாறுவீங்கன்றதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்.
ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்கூல்ஸ் அண்ட் பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். எனக்கு ஸ்கூல் இப்போ பிள்ளையோட ஸ்கூலை மாற்றி தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக இயலாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். நான் வந்து மீனை போல, தண்ணி இல்லாத மீனை போல என்னால பதட்டமாக இருக்க முடியாது. இப்போ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ண்டா தண்ணி இல்லாத மீனை ஜோதிச்சு பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட நிலைமை. இப்போ நாம எப்படி இருக்கோம்? வி ஆர் ஜஸ்ட் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். நாங்க இந்த பொருளாதார நெருக்கடியில வெளியில போறதா, இலங்கையில இருக்கிறதா, படிக்கிறதா, வேலை செய்யறதா, ஸோ அந்த நிலையை வி ஆர் ஜஸ்ட் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். தர்ம சங்கடமான நிலையில இருக்கோம். கீப் அன் இயர் டு த கிரவுண்ட். கீப் அன் இயர் டு த கிரவுண்ட் என்ன அர்த்தம்டா? கீப் இயர் என்று சொல்றது காது. கீப் இன் இயர் டு த கிரவுண்ட், நிலத்துல காதை போடுன்ற அர்த்தமா? இதுல உண்மையான டிரெக்ட் அர்த்தம் என்ன? கீப் அன் இயர் டு த கிரவுண்ட், காதை நிலத்துல போடு, அதான் அர்த்தம். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? புதிய தகவல்களை பெறுறதுக்காக முயற்சி செய். ட்ரை டு கெட் நியூ இன்ஃபர்மேஷன். புது புது தகவல்களை பெறுறதுக்காக எப்பயும் அவதானமா இரு, அதான் அர்த்தம். ஐ வில் கீப் அன் இயர் டு த கிரவுண்ட் ஃபார் எனி அப்டேட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். அல்லது ஐ வில் கீப் அன் இயர் டு த கிரவுண்ட் அபவுட் த இஸ்ரேல் அட்டாக். இந்த இஸ்ரேல் அட்டாக் சம்பந்தமாக புதுசா எதுவும் தகவல் வருமாண்டு நான் கவனமா பார்த்து கொண்டிருக்கேன், கேட்டு கொண்டிருக்கேன். ஐ வில் கீப் அன் இயர் டு த கிரவுண்ட் அபவுட் அவர் ஃபைனல் எக்ஸாம். நான் ஃபைனல் எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது புதிய விடயம் கிடைக்குமாண்டு அவதானமா இருக்கேன். ஸோ கீப் அன் இயர் டு த கிரவுண்ட் வரும். இது காய்ஸ், இது உண்மையாவே ஐஎல்ஸ் எக்ஸாம் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறார்கள் செய்யற விஷயம். இது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இப்ப அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சிம்பிள். பீஸ் ஆஃப் கேக் என்னதுண்டா? பீஸ் ஆஃப் கேக்ண்டா எனக்கு இது சிம்பிள். இட்ஸ் லைக் a piece of cake ண்டா எனக்கு சரியான சிம்பிள் இந்த வேலை செய்யறது. winning the game is a piece of cake when you understand how to play. இந்த கேம் எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சு கொண்டுட்டீங்கடா, கேமை வின் பண்றது உங்களுக்கு மிகவும் சுலபமான காரியம். It is a piece of cake if you practice the language properly. It is a piece of cake if you practice the language properly. என்ன அர்த்தம்? இந்த இங்கிலீஷ் மொழியை நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணீங்கடா, இங்கிலீஷ் பேசுறன்றது உங்களுக்கு மிக இலகுவான காரியம். லைக் a piece of cake என்று வரும். லாஸ்ட் ஒன், once in a blue moon. once in a blue moon என்றது உங்களுக்கு தெரியும். ப்ளூ மூன்ன்றது எல்லா மாசமும் வாரதில்ல, 3 மாசத்துக்கு ஒரு ஏதோ வரும் நினைக்கிறேன். ப்ளூ மூன் சொல்றது 3-4 மாசத்துக்கு ஒருக்கா வாரதான் ப்ளூ மூன். அப்போ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்டா மிகவும் அரிதாக எப்பயாச்சும் இருந்துட்டு, she doesn't like it here and she comes here once in a blue moon. அவைக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, எப்பயாச்சும் இருந்து போட்டு வருவாங்க. சொல்லுவாங்க வீட்டு பக்கமே அவன் வாரல்ல, எப்பயாவது இருந்து போட்டு வருவான். he doesn't like coming here, he comes like once in a blue moon. எப்பயாவது இருந்து போட்டு இருக்கா வருவான்னு சொல்ல, எப்பயாச்சும் இருந்து போட்டு என்று சொல்றதுதான் இந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இதை வந்து நீங்க கம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ஈஸியா விளங்கினவங்க யூஸ் பண்ணுங்க. மெட்டாக்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஃபியூச்சர்ல இங்கிலீஷ் படிக்கக்குள்ள அப்ப இடியம்ஸ் நீங்க படிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். இதுல மீனிங் எல்லாம் தெளிவா விளங்கிட்டா? Yes, sir. சரி. ஹலோ, Yes, sir. மெட்டாக்கள் என்ன மாதிரி? ஓ சார். ஓகே, சரி. உங்களுக்கான ஃபைனல் ஆக்டிவிட்டி தாரத்துக்கு முதல்ல இந்திய லெசன் எல்லாருக்கும் தெளிவா விளங்கிட்டா? How did you feel? Yes, sir. Yes, sir. Great. Right. இன்னைக்கு நாங்க ஃபுல்லா patterns படிச்சிருக்கோம். We have studied only the patterns that we use to communicate or express ideas easily. எங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய கருத்துக்களை இலகுவாக நாங்க வெளிக்கொணர்றதுக்கு தான் இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய நாங்க இன்றைக்கு படிச்ச அவ்வளவுமே நாங்க கண்டினியூஸா ரெகுலரா யூஸ் பண்றது. இங்கிலீஷ் பேசுறாக்கள் எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ற பேட்டர்ன் தான் இது. சரி, இப்போ உங்களுக்கான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி என்னண்டா, டிஸ்கிரைப் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் தந்திருக்கேன்.
என்னடா பாருங்க, லோட்டஸ் டவரை பெட்டி தந்திருக்கேன், ஜீகிரியா பெட்டி தந்திருக்கேன், அந்த ரெட் மாஸ்க பெட்டி தந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த தகவல் இருக்கணும், அதுல வடிவம் எப்படி இருக்கு, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு. இது மூன்றுக்குமே நீங்க adjectives யூஸ் பண்ணுங்க. நாங்க adjectives நிறைய படிச்சிருக்கோம். உங்கள்ட்ட அந்த verb அந்த adjective லிஸ்டையும் தந்திருக்கேன். ஸோ நீங்க அதுக்கு adjective யூஸ் பண்ணலாம். லொகேஷன் நாங்க எப்படி சொல்றேன்னு பார்த்திருக்கோம். there is there are யூஸ் பண்ணலாம். கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தந்திருக்கேன், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தந்திருக்கேன். இப்ப லோட்டஸ் டவரோட இன்னொரு டவரை ஒப்பீடு செய்யுங்க, அது கம்பேரிட்டிவ். இலங்கையிலே எது நல்லது, லோட்டஸ் டவர் நல்லதா கூடாதா, அப்ப அதை நீங்க சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம். இப்படி ஒரு 7-8 10 தந்திருக்கேன். நீங்க ஒரு 7-8 சரியா செஞ்சு எனக்கு தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான் தாஜ்மஹாலை பற்றி பேசுறேன். திஸ் இஸ் தாஜ்மஹால். ஸோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன்டா, திஸ் இஸ் லோட்டஸ் டவர், திஸ் இஸ் சீகிரிய த ராக், திஸ் இஸ் த ரெட் மாஸ்க். அப்ப அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே அதுல ஷேப் எல்லாம் அப்படி இருக்கு. இட் இஸ் இன் ஒயிட் கலர். சிம்பிளான இங்கிலீஷா, காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் போகணும்னா யூ கேன் டாக் வித் சிம்பிள் இங்கிலீஷ். ஸோ இட் இஸ் இன் ஒயிட் கலர், அது வெள்ளை கலர்ல இருக்கு. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் பிக், அது மிகவும் அழகானதும் பெரியதுமா இருக்கு. இட் இஸ் வெரி அட்ராக்டிவ், அதோட குவாலிட்டி என்ன, அதோட பண்பு என்ன, மிகவும் கண்ணை கவரக்கூடியது. இட் இஸ் வெரி அட்ராக்டிவ். இப்ப நான் there is there யூஸ் பண்றேன். there are 4 towers at the corners. அந்த கார்னர் பகுதியில், மூளை பகுதியில் 4 டவர்ஸ் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு. there are 2 tombs of King Shahjahan and his wife Mumtaz. அதாவது டூம்ஸ் என்று சொல்றது வந்து டாம் இல்ல டூம் என்று சொல்லுவோம். டூம் என்று சொன்னது சமாதி. டூம் என்று சொன்னால் சமாதி. அங்க 2 சமாதிகள் இருக்கின்றன. யார? கிங் ஷாஜஹான்டதும் அவருடைய மனைவி மும்தாஜிட tombs are there. So there are 2 tombs of King Shahjahan and his wife Mumtaz. There are many trees in front of the Taj Mahal. அந்த Taj Mahalக்கு முன்னுக்கு நிறைய மரங்கள் இருக்கின்றன. Taj Mahal, இப்ப நான் comparative form போடுறேன் பாருங்க. Taj Mahal is the most superlative form. Taj Mahal is the most famous building. அல்லது Taj Mahal is the most famous architecture. கட்டிடக்கலை தான் architecture. அல்லது Taj Mahal is the most famous monument. monument சொல்றது ஒரு ஞாபகார்த்தம் in India. இப்ப நான் comparative form யூஸ் பண்றேன். It is more beautiful than மைசூர் பேலஸ். அதாவது இந்தியால இருக்கிற மைசூர் பேலஸை விட, மாளிகையை விட அழகானது. அப்ப இங்க கம்பேரிட்டிவ் ஃபார்ம். அப்ப இவ்வளவு நாள் நாங்க படிச்ச விஷயத்தை சிம்பிளா சொல்லி இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்ப நான் இதுல லோட்டஸ் டவரை பற்றி தந்திருக்கேன், சீகிரியா பற்றி தந்திருக்கேன், ரெட் மாஸ்கை பற்றி தந்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்டா இலங்கையில் இருக்கிற எதையாவது நீங்க யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா பொட்டானிக்கல் கார்டன், அல்லது ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லண்டா காகில்ஸ் பில்டிங், அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இலங்கையில் இருக்கிற கட்டிடங்களையோ மியூசியத்தை பற்றி பேசுறது. இப்படியான ஏதாவது இலங்கையில இருக்கிற ஒரு ஃபேமஸான விஷயத்த நீங்க இப்படி ஆப்ஜெக்டா இருக்கணுமா, ஃபேமஸான விஷயம்டா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும், பொருளா இருக்கணும். பொருளை பற்றி நீங்க டிஸ்கிரைப் பண்ண வேண்டும். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு விளங்கிட்டா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஷேப் எப்படி இருக்கு, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் நோட்ஸ் தந்திருக்கேன். லொகேஷன் எப்படி சொல்றேன்னு தந்திருக்கேன். there is there அப்படின்னு படிச்சிருக்கோம், கம்பேரிட்டிவ் ஃபார்ம் படிச்சிருக்கோம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் படிச்சிருக்கோம். we studied all these and you can easily make a small video presentation giving all this information. I hope everyone understood this and I am expecting videos from everyone. Then I will send the feedbacks on it. All right, it's your time. How was the day? இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Fantastic, sir. Right. Yeah, இந்த பேட்டர்ன்ஸை நீங்க என்ன செய்யுங்க, எலிமெண்டா பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க, போக்குலையும் வரக்குலையும் ரீட் பண்ணுங்க. Then that will help you. That will help you with your understanding. Okay.
Sariyane? Is that clear? Okay, sir. Yes, sir. Right. Anything else you want to ask? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? No, sir. Yeah, சொல்லுங்க. சார் No, நம்ம போற சொல்லுங்க. சார் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா சார் அந்த லிங்க், அந்த வீடியோ ரெக்கார்டிங் சார், அதெல்லாம் டிலீட் பண்ணிடுவீங்களா சார்? இல்லாட்டி அதில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்குமா? கிளாஸுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து அழிச்சிருவோம்னா டிசப்பியர் பண்ணிடுவோம், பிளாக் பண்ணிடுவோம். ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு திரும்ப ஒன் பண்ணுவோம். ஓகே சார். அப்படின்னா சார் நமக்கு எப்பனாலும் பார்த்து படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி சார். ஆஃப் கோர்ஸ் யூ கேன் see. நான் 24 கிளாஸ் முடிஞ்ச பிறகும் எல்லா லிங்கையும் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கு, ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்ல நீங்க 24 கிளாஸோட வீடியோவும் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சரி. Anything else you want to ask about today's patterns and all? No, sir. No, sir. Then shall we call it a day? Okay. All right. So thank you very much for joining today's lesson. We will meet next Wednesday. Until then, tara bye bye. God bless you all. Okay, sir. Good. Thank you sir. Good night sir. Bye God bye. bless.